நிறைய கிரியேட்டர்ஸ் எப்படி வந்து ஷார்ட் டேர்ம்ல பயங்கரமா அச்சீவ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? டேக் எக்ஸாம்பிள் கூஃபிஜன், கிஸ்தனிக்ஸ், 2 பேர் இருக்காங்க. நீங்க வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோ பார்க்க வைக்கிறீங்க, டெக்னிக்கல் டிப்போ வேண்டாம், கோர் எலிமெண்ட் என்ன நினைக்கிறீங்க? டெய்லி வீடியோ போடுவேன், யூஸே வராது. 36வது வீடியோவில் தான் எனக்கு பிரேக் த்ரூ. இப்போ பர்சனல் பிராண்டிங் இதெல்லாம் வர்றதுக்கு உங்களுக்கு பிகஸ்ட் இன்ஸ்பிரேஷன்னா யாரு அப்படின்னா இந்தியாவில் எனக்கு பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ராட்சமாரி. லலிதா ஜுவல்லரி மட்டும்தான் இந்த ஜுவல்லரி ஃபீல்ட்ல ஒரு பெரிய ஜெயிண்ட் கான்டென்ட் பண்றாரு, பர்சனல் பிராண்டிங் பண்றாரு. ஜிஆர்டி, கசானா ஜுவல்லர்ஸ், நிறைய பேர் இருக்காங்க. இவங்க கிட்ட இப்ப போகுமா, லலிதா ஜுவல்லர்ஸ் கிட்ட போகுமானா எட்ஜ் லலிதா ஜுவல்லரிக்கு அதிகம். எவ்வளவு வீடியோஸ் கிரியேட் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு கிளைண்ட்ஸுக்கு எல்லாம் சேர்த்து? இன்னும் அரௌண்ட் நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸே கேட்டதுன்னா, என்னங்க பிசினஸ் இல்லாமங்க வருது உங்களுக்கு, இதுல என்னங்க பெருசா செஞ்சிட போறீங்க, இது பந்தா பண்ற மாதிரி இருக்கு. இது ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான். டக்குன்னு ஒரு 2 6 அடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஓவர்ல, செகண்ட் ஓவர்ல அவுட் ஆயிடுவீங்க. பர்சனல் பிராண்டிங் பண்ணா சேல்ஸ் வருமானா எஸ் வரும், டக்குன்னு வருமானா நோ. என்னோட ஆஃபீஸ் ஃபுல்லா நான் ஒன்னு ஒட்டிருப்பேன். ஓகே, எவ்ரிதிங் இஸ் கிரிஞ்ச் கண்டிப்பா until it works. கிரிஞ்சுன்னு சொல்லுவான் எது வரைக்கும் ஒர்க் ஆகுற வரைக்கும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் எப்படா பண்ண அப்படிதான் கேட்பாங்க. வாட் இஸ் தி ப்ரொசீஜர் டு என்டர் சோஷியல் டா? சரி, நீங்க சொல்லுங்க. இவ்வளவு நேரம் என்ன क्वेश्चन கேட்டிருக்கீங்க, நீங்க ஏன் வந்து பாட்காஸ்ட் பண்றீங்க, என்ன கூப்பிட்டு நீங்க ஏன் பாட்காஸ்ட் பண்றீங்க, நீங்க சொல்லுங்க. யா, ஸோ கான்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது எனக்கு நீடே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் ஐ கேம் ஃப்ரம் அ ப்ராப்பர் அப்பேரல் பேக்ரவுண்ட். நல்லா வித்துட்டு இருந்தோம், பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கோம். வேற கம்பெனி சின்ஸ் 1960, ஒரு 65 இயர்ஸா ஃபீல்ட்ல இருக்கோம், நல்லா போயிட்டு இருக்கு. அதுல எங்களுக்கு பெரிய பெயின் பாயிண்டே என்னன்னா, கடன் கொடுத்து பிசினஸ் பண்றது. எங்க ஃபீல்டு வந்து அப்படிதான். ஆனா நான் உள்ள வந்ததுக்கப்புறம், நான் ஸ்கூல்ல இருக்கும்போது செமகெத்தா இருக்கும். எப்ப பார்த்தாலும் கண்டெய்னர் வரும், லோடு போகும், வெளியில இருந்து பாக்குறாங்க, டே பயங்கரண்டா அப்படின்வாங்க. ஆனா உள்ள வந்து பாக்குறதா தெரிஞ்சது எல்லாமே கடனுக்கு போயிட்டு இருக்கு. எனக்கு அது ஆக்சுவலா பர்சனலா அது பெருசா ரிலேட் ஆகல. எங்க அப்பா கிட்ட கேட்டப்போ, தம்பி இதான்ப்பா பிசினஸ், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம பிசினஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெடி பண்ணுவோம், கொடுப்போம். ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா, எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாங்க ஒரு 10 lakhs ஒரு குட்ஸ் ரெடி பண்ணோம் அப்படின்னா, அது 2 monthsக்கு முன்னாடியே நாங்க நூலா வாங்கினாதான் 2 months கழிச்சு அது டிஷர்ட்டா மாறும். அந்த ப்ராசஸே 2 மாசம். அதுக்கப்புறம் நான் மார்க்கெட் பண்றதுக்கு 1 மாசம். நீங்க டிஜிட்டல் மார்க்கெட் எல்லாம் கிடையாது. நான் வந்து கடையா ஏறி இறங்கணும். போத்தீஸ்னா போத்தீஸ் ஓனரை போய் பாக்குறதுக்கு வெயிட் பண்ணும். திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அப்போ 3rd month ஆயிடுச்சு. கொடுத்த கடன் திரும்ப வர்றதுக்கு 4 months ஆகும். அப்ப லிட்டரலா நான் போட்ட 10 லட்சம் எனக்கு 7வது மாசத்துல கிடைக்குது. இது நான் பிசினஸ் வந்து ஒரு 3-4 monthsல ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். புரியுது. அப்பவும் அப்பா வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டே இருந்தாரு, இல்லடா இதான் பண்ணோம். அண்ட் ஒவ்வொரு டைமும் ஏதோ ஒன்று வித்துட்டே இருந்தோம். எனக்கு அது ஹெல்த்தியாவே தோணல. ஐ தாட் இல்ல, இது ஏதோ பேட்ச் ஆகல, ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கொரோனா டைம்ல தான் எல்லாரும் ஃப்ரீயா இருக்காங்க, எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பழகிட்டே ஒவ்வொரு கோர்ஸா 80,000 70,000 வாங்கி படிச்சுட்டு, ஏன்னா அப்ப படிக்கிறதுக்கு டைம் கிடைச்சது. ஆமா, நான் அக்ரி பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு என்ன இருந்ததுன்னா, ஸ்போர்ட்ஸ்லயும் சரி மத்ததுலயும் சரி, நான் எல்லா இடத்துலயும் நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஐ டேக் குட் டைம் ஃபார் ப்ரிப்பரேஷன். பர்ஃபெக்டா பண்ணணும்னு ஆசை இல்லை, பட் அட்லீஸ்ட் கண்டிப்பா அன்பிரிப்பேர்டா அடிச்சிடக்கூடாது, கொஞ்சமாவது ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ கீப் ப்ரிப்பேரிங். அப்படி நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயம் புரிஞ்சதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2022-23ல ஸ்டார்ட் பண்றேன் நானு. அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் வீடியோஸ்லயே எனக்கு வந்து என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நான் வந்து டைரக்டா பிசினஸ் 23ல ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தான் போட்டேன். அப்போ எனக்கு என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே என்கொயரிஸ் வந்துச்சு. என்னன்னா சின்ன என்கொயரியா வந்துச்சு. சார் எங்களுக்கு ஒரு 100 டிஷர்ட் வேணும், 500 டிஷர்ட் வேணும், 300 டிஷர்ட் வேணும். அப்பெல்லாம் நாங்க அந்த ஆர்டர்லாம் செட்டையே பண்ண மாட்டோம். ஏன்னா எங்க பிளான்ட்டுக்கு வந்து ஒரு 10,000 பீஸ் 15,000 பீஸ் வந்தாதான் எங்க பிளான்ட்ல நாங்க ரன் பண்ண முடியும். சின்ன ஆர்டர் எங்களால பண்ண முடியல. ஆனா அந்த வந்த எல்லாம் 200-300 பீஸ் எங்களுக்கு எப்படி வந்ததுன்னா, சார் 100% அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க, அது எங்களுக்கு புதுசு. ஆமா, அது எங்களுக்கு புதுசா இருந்துச்சு. என்னடா நம்ம வந்து எப்பவுமே கடன் கொடுத்தான பழக்கம், என்ன ஃபுல் அட்வான்ஸ் தான். இப்படி ஆரம்பிச்சது. அப்ப எனக்கு அப்ப புரிஞ்சிருச்சு, சரி இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வர வச்சோம் அப்படின்னா இது இன்பவுண்டு. நம்ம படிச்ச மார்க்கெட்டிங் டெக்னிக்ல இது இன்பவுண்டு. நம்ம யாரையும் தேடி போல தேடி வர வச்சிருக்கோம். தேடி வந்தா காசு, தேடி போனா கடன். இது புரிஞ்சிருச்சு. சோ இது போட்டேன், ஒர்க் அவுட் ஆச்சு, உள்ள வந்துச்சு.
ஸோ லாங் ஸ்டோரி ஷார்ட் என்ன எனக்கு புரிஞ்சதுன்னா, கான்டென்ட் போட்டா யார் போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகும், அது ஸ்ட்ரக்சரை மட்டும் நம்ம ஃபிகர் அவுட் பண்ணணும், கண்டிப்பா காசு நம்மளால பண்ண முடியும். ஸோ அதில் நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸே கேட்டது என்னன்னா, என்னங்க பிசினஸ் இல்லாமங்க வருது உங்களுக்கு, இதுல என்னங்க பெருசா செஞ்சிட போறீங்க, இது பந்தா பண்ற மாதிரி இருக்கு. எனக்குமே அது இன்செக்யூரிட்டி. ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கலாச்சிருக்காங்களா? கலாச்சிருக்காங்க. நான் தான் மீம் மெட்டீரியல். என்னோட ஃபேமிலி குரூப் இருக்கும், அது நான் தான் மீம் மெட்டீரியல். இன்னைக்கு பேசி போட்டான்டா, இன்னைக்கு பேசி போட்டான்டா அப்படின்னு போட்டுட்டே இருப்பாங்க. ஓகே, அது வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? கண்டிப்பா ட்ரிகர் தான் பண்ணுச்சு, நல்ல ட்ரிகர் பண்ணுச்சு. உங்களுக்கு எப்படி வந்து அந்த கம்பெனில வந்து ட்ரிகர் இன் தி சென்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ்? 100% பாசிட்டிவ். என்னன்னா அந்த நெகட்டிவ்ன்றதை விட எனக்கு இவங்க பேசுறாங்க, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு இவங்க பேசுறாங்க, என்னோட பெயின் அவங்களுக்கு தெரியுமா, எங்க அப்பாவோட பெயின் அவங்களுக்கு தெரியுமா, பேசுறவங்க அவங்களாம் வேற வேற ஃபீல்ட்ல நல்லா இருக்காங்க. நான் ஃபேக்டரியில இருக்கேன், நான் கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், அவங்களுக்கு ப்ரூவ் பண்றதெல்லாம் தாண்டி எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நம்ம ஒரு பிசினஸ் பண்ணா ஹாப்பியா பண்ணணும், சோறு தண்ணி இல்லாம வேலை செய்யலாம், சண்டே இல்லாம வேலை செய்யலாம், காசு இல்லாம வேலை செய்ய முடியாது. சிம்பிள். சூப்பர். ஓ, எனக்கு அதுதான் மண்டையில பயங்கரமா ஏறிச்சு. இவன் சொல்றான் அவன் சொல்றான்றக்காண்டிலாம் வந்து என்னால முடியாது, அவன் சொல்றான் அவன் சிரிக்கிறான்றக்காண்டிலாம் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். எங்க அப்பாவுக்கு வேணா இது தவிர வேற எதுவுமே தெரியாது. நானும் அப்படிதான் இருக்கணும், என்ன ஒரு சேஃபா வச்சுக்கணும்னு பார்த்தாரு. தம்பி புதுசாலாம் ட்ரை பண்ணாதப்பா. ஆமா, நானே பாரு 50 வருஷமா நம்ம இருக்கோம், நம்மளே இப்படிதான் இருக்கோம், புதுசாலாம் வேணாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தாரு. உங்களோட செக்யூரிட்டிக்காக. இது நீ இப்போ ஃபீல்ட் அவுட் ஆயிட்டு இருக்க நிறைய. ஒன்னொன்னு என்னன்னா, எங்க அப்பாட்ட ஒண்ணு இப்போ வரைக்கும் அந்த பழைய போன் தான் இருக்கு, அவர் வீடியோ எல்லாம் பார்க்க தெரியாது. இன்னும் பச்சை பட்டன் சிவப்பு பட்டன் இதுதான் ஒன்னும் அவரோட இது. வேட்டி சட்டை, ஃபார்மிங், நாங்களே விவசாயத்துல வந்தோம், அந்த பேக்ரவுண்ட் தான். நிறைய பேர் எங்க அப்பாட்ட போய் சொல்லியிருக்காங்க, உங்க பையன் என்ன பண்றான்னு தெரியுமா, வீடியோ எல்லாம் வரான், வீடியோல வரானா. வந்து கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு இது ஓரளவுக்கு தெரியும், ஜென்சி கிட்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா கொஞ்சம் வயசானவங்க இத ஸ்டில் இதுவா தான் பாப்பாங்க. ஆமா, அப்படிதான் பார்த்து எங்க அப்பாட்ட போய் சொன்னாங்க. எங்க அப்பா போட்டு தப்பான இது மாதிரி பாப்பாங்க உண்மையிலேயே. அண்ட் சின்ஸ் ஐ கம் ஃப்ரம் a very conservative familyன்றனால எங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி எங்க ஃபேமிலிலலாம். அப்படிலாம் ஈஸியா எல்லாம் பண்ண விட்டுற மாட்டாங்க. இது எதுக்குப்பா, இதுக்கு நமக்கு தேவையா, இது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, இது வச்சிட்டு இருக்காங்களே, இது ஒர்க் அவுட் ஆகும் பாரு. அது எப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா, எங்களுக்கு வந்து பஜாஜ், ஏர்டெல், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் வந்து அவங்களோட ரெஸ்பெக்டிவ் டீம்ஸ்ல இருந்து சும்மா இந்த மாதிரி கொட்டேஷன் ஒண்ணு கொடுங்க, உங்க வீடியோ பார்த்தோம் நல்லா இருக்கு, சரி கேக்குறாங்க என்ன ஒர்க் அவுட் ஆச்சு. ஆமா, இலக்கருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி சும்மா மெசேஜ் போட்டு சாம்பிள் அனுப்பிச்சு வச்சோம். ஒரு பிரான்ச்சுக்கு 300 பீஸ் வேணும், சோ 15,000 பீஸ் வந்துச்சு. வேல்யூ மட்டுமே ஒரு அது ஃபுல் அட்வான்ஸா வந்துச்சு. அப்ப எங்க அப்பாவுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த வெள்ளையாருக்கு அவன் போய் சொல்ல மாட்டான், ஏண்டா மாங்கு நாங்க 50 வருஷமா வேலை செய்யறோம், எங்களெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியல, இது எப்படிடா பண்ண அப்படின்னா எனக்கும் தெரியல, எனக்குமே தெரியல. அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வரணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப தேடிட்டே இருந்தப்போ நீங்க சொல்ற மாதிரி அது நம்ம நேச்சர் நம்மள கனெக்ட் பண்ணணும். ஆமா, ஸ்டார்ட் பண்ணா எல்லாமே நடந்துரும், அவ்வளவுதான். எப்படியா வெளியே வந்தா போதும்னு ஸ்டார்ட் பண்ணது எனக்கு என்ன புரிய வச்சிருச்சுன்னா, இது நடக்குது, சரி இது இப்படியே நல்லா போயிட்டு இருக்க. தென் ஐ அண்டர்ஸ்டுட், இதை ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறாங்க, செகண்ட் டைம் வாங்குறாங்க, தேர்ட் டைம் என் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு திருப்பி கடன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 90 days MOU சைன் பண்ணுங்க, நாங்க கார்பரேட் பணம் கொடுக்காம போயிருவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு நீடு, ஈவெண்ட் 10ஆம் தேதி, எனக்கு அவங்களுக்கு பயங்கரமான நீடு, சோ அட்வான்ஸ் இருந்துச்சு. இதே டைம் இருக்கு அப்படின்னா 90 days டைம் கொடுங்க, நீங்க சப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா அவங்க சப்ளை பண்ணிடுவாங்க. தென் ஐ அண்டர்ஸ்டுட், சி கான்டென்ட் இஸ் உங்களை வந்து கேப்டன் அமெரிக்காவை மாத்த போற ஒரு சீரம். அதை நீ பார்த்து நீ என்னவா வேணா ஆயிக்கலாம், நீ அது உங்க கையில இருக்கு, நீ அந்த சீரம் எப்படி யூஸ், ஆமா இட்ஸ் அப் டு யூ, அந்த சீரம் எப்படி யூஸ் பண்ண போற அப்படிங்கிறது தான். அது இது ஒரு சைடு இருந்தாலும், நான் பார்த்த எல்லா பெரிய பிசினஸ் மென்டர்ஸ், வேலுமணி சார், நீங்க சொல்ற மாதிரி சிவசங்கரன் சார், இவங்க எல்லாமே கான்டென்ட்ல பட்டை கிளப்புறாங்க. அவங்களுக்கு என்னங்க நீட் இருக்கு, எல்லாம் சம்பாரிச்சிட்டாங்க வச்சுட்டாங்க, பட்டை கிளப்புறாங்க. அப்புறம் எனக்கு அப்புறம் புரிஞ்சு, கிரிஞ்சுன்னு சொல்றீங்களே, நீங்க தான்டா கிரிஞ்சு, ஏண்டா ஒண்ணுமே செய்யாம நீங்க தான்டா கிரிஞ்சு, இவ்வளவு பெரிய ஆட்களே பண்றாங்க. சோ இது பணம் பண்ற மிஷின், நீங்க தான்டா கிரிஞ்சு. அதுதான் நானே வந்து என்னோட ஆபீஸ் ஃபுல்லா நான் ஒண்ணு ஒட்டிருப்பேன். ஓகே, எவ்ரிதிங் இஸ் கிரிஞ்ச் கண்டிப்பா until it works. பாத்தாவ என்ட்ரன்ஸ்ல பாத்தா இது என்ன விஷயம் அப்படின்னா, கிரிஞ்சுன்னு சொல்லுவான் இது வரைக்கும், ஒர்க் ஆகுற வரைக்கும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் எப்படா பண்ண அப்படிதான் கேட்பாங்க. டெஃபினட்டா இதுதான் வந்து இந்த சொசைட்டியோட நீதி, அவ்வளவுதான். கண்டிப்பா. நீங்க பாட்காஸ்ட் ஏன் உள்ள வந்தீங்கன்னு கேட்டப்போ, நான் இந்த கான்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு what I thought is, see இது நான் பண்றேன், பட் இட் இஸ் somewhat not me. இது நான் எங்கேயோ நான் இல்ல. நீங்க கேட்டீங்க தெரியுமா, என்னோட மென்டர் தான் சொன்னாரு, தாரிக் நீ வந்து ஒரு விஷயம் பண்ண போறேன்னா உனக்கு அதுல பணமே வராது, நீ ஒரு 100 வயசு வாழ போற, அந்த 100 வயசு வரைக்கும் நான் அதை பண்ண போறேன், காசே இல்லாட்டியும் பண்ணுவேன்,
தோத்துட்டே இருந்தாலும் பண்ணுவேன் அப்படின்னா ஏதாவது உனக்கு இருக்கணும்டா. அதை நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு ஐ டுக் 3 months 3 to 5 months எதுவுமே செய்யாம யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த டைம் எனக்கு ஒரு எனக்குள்ளேயே நான் பேசிக்கிட்ட ஃபேஸ் அது. That is podcast for you. ஆமா, that is podcast for me. அப்படி பிடிச்சது. அப்புறம் என்னோட கசின் சக்சஸ் ஃபைசல் இருக்காரு. ஸோ ஹி கேவ் மீ தி ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் குமாரவேல் சார், கென்னி, entrepreneurs, இப்ப நீங்க so business owners, எனக்கு அது ஒரு பிளாட்ஃபார்மாவே ஆயிடுச்சு. I get that opportunity to meet with people. You become big eventually. Definitely. So அது நல்லா ஃபிகர் அவுட் பண்ணியாச்சு. இந்த கேம் எனக்கு இப்ப பிடிச்சிருச்சு. இனி நான் விட்டாலும் அது விட. சோ நீங்க சொன்ன மாதிரி இத்தனை entrepreneurs, இத்தனை ஃபவுண்டர்ஸ் கூட வந்து பாட்காஸ்ட் நேர்ல மீட் பண்றீங்க, நிறைய விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்க. இவங்க வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அது என்ன? இன்னைக்கு எல்லாரும் எண்ட் ஆஃப் த டே என்ன வேணா நம்ம ஸ்டோரி சொல்லலாம். நம்ம ஓடுறது எண்ட் ஆஃப் த டே இஸ் மணி. சரி, நம்ம வில் ஹேவ் அ ஸ்டோரி, எல்லாமே இருக்குங்க. பட் மணி இஸ் அ பை ப்ராடக்ட் தான். ஆனா அது ஓடும் போது நான் கத்துக்கிட்ட விஷயம், எனக்கு அந்த பார்த்தவங்க என்ன சொல்லாமே நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கும், அந்த விஷயத்துல உனக்கு எப்படி பணம் பண்ண முடியும்னு தெரிஞ்சிடும். லெட் தட் பி எனிதிங், என்ன பிசினஸா வேணா இருக்கலாம். அதை நீ கண்டுபிடிக்கிறப்போ உனக்கு ஒரு தூண்டில் கிடைக்கும், உனக்கு ஒரு பவர் கிடைக்கும். அந்த பவர் தான் எனக்கு அப்ப கிடைச்ச கான்டென்ட். அவங்க சொன்னது தான், தம்பி உனக்கு சில விஷயம் இருக்கும், உனக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்கும், அது என்னன்னு தோண்டி எடு. நீ ஒன்னும் போய் ஆமா எனக்கு கம்யூனிகேஷன் அண்ட் ஒன்னொன்னு அவங்க என்ன சொன்னதுன்னா, தம்பி நேச்சுரலாவே உன் பேச்சுல ஒரு ட்ரஸ்ட் வருது, நீ பேசினா நம்புவாங்கப்பா, உனக்கு அந்த ஆரா இருக்கு, நீ இத வந்து எந்த இடத்துல போட்டனா, அவங்க சொல்றது அந்த பெர் ஹவர் வேல்யூங்க. உங்களோட பெர் ஹவர் வேல்யூக்கு எந்த இடத்துல நீங்க இம்பாக்ட் பண்ணீங்கன்னா, எந்த இடத்துல நீங்க அதிகமா காசு சம்பாதிப்ப, இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவேன்னு பாரு, அதை புடிச்சுக்கோ, இந்த கான்டென்ட்டை வச்சுக்கோ, இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணி யூ வில் பி அன்ஸ்டாப்பபிள். பெர்ஃபெக்ட். நானே வந்து உங்ககிட்ட இதான் நோட் பண்ணேன், அந்த சம்மிட்ல நம்ம மீட் பண்ணோம், டிஜிட்டல் சம்மிட்ல. இதுல பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க வந்து என்கிட்ட பேசுனீங்க. எனக்கு வந்து நான் வந்து சைலண்டா நின்று இருந்தேன். நானே வந்து யாருக்கிட்டயுமே அவ்வளவு நெட்வொர்க் படவே இல்லை. சைலண்டா என் கிளைண்ட் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தா நின்று இருந்தேன். கண்டிப்பா. ஆக்சுவலா உங்களுக்கு வந்து நான் யாருன்னே தெரியாது அந்த டைம்ல. அந்த டைம்ல எந்த ஹெசிடேஷன், யாரா இந்த மனுஷன். ஆக்சுவலி நான் வந்து உங்களை பெருசா பார்த்தேன். என்ன விஷயம் அப்படின்னா, அது அந்த ஸ்கில் வந்து எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்காது. ஈஸியா போயிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட எஸ்டேஷன் இல்லாம பேசுறது வந்து ரொம்ப கஷ்டம். புரியுது. நிறைய பேர் எஸ்டேட் பண்ணிட்டு விட்டுருவாங்க ஆப்பர்ச்சுனிட்டியை. நீங்க விடவே இல்லை. நீங்க அந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பீப்புள் கிட்ட பேசிருப்பீங்க. சோ அவங்களோட கான்டாக்ட்ல நீங்க இருக்கீங்க இப்போ. டெஃபினட்டா ப்ரோ. This is the big networking. அவ்வளவுதான். கண்டிப்பா ப்ரோ. எல்லாருமே ஒரு டைரி ப்ரோ. எல்லாருமே ஒரு டைரி. அண்ட் உங்களுக்கு உண்டான ஆன்சர் வந்து ஒவ்வொருத்திட்ட ஒளிஞ்சிருக்கும். அதை வந்து அவங்களா சொல்ல மாட்டாங்க, பட் உங்களை ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த நேச்சர் வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும், தம்பி இதான் டைம், தம்பி இதான் டைம்னு. அது வந்து உங்களுக்கு டைரக்டா சொல்லாது, உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணும். நீங்க புரியுற வரைக்கும் உங்களுக்கு ரீன்னு கொடுத்துட்டே இருக்கும். அந்த நீங்க எத்தனாவது டேக்ல, 5வது டேக், 6வது டேக், 10வது டேக்ல நீங்க புடிச்சிட்டீங்கன்னா, அந்த 10வது டேக்ல இருந்து நீங்க போயிட்டே இருப்பீங்க. நீங்க பண்ணல அப்படின்னா டேக் நிறைய ஆயிட்டே இருக்கும். எனக்கு அதான் என் லைஃப்ல புரிஞ்சு. சரி தம்பி, எனக்கு இதெல்லாம் இருக்கு, எனக்கு என்ன இல்லைன்றதை விட என்ன இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு ஒரு என்ன பேட் ஹேபிட்னா, உங்களை மாதிரி தான் ஒண்ணு பண்ணுவேன், அதுல ஒரு பிடிக்கல அப்படின்னா வந்துருவேன். இது இருந்துட்டே இருந்துச்சு. அப்ப நிறைய வந்து நம்மள சொல்லுவாங்க, நீ ரொம்ப ப்ரொகாஸ்டினேட் பண்ற விட்டுற, உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, எவ்வளவுதான் ஃபீல்ட் எடுப்ப. இப்ப நானும் ஃபுட்பாலரா இருந்தேன், I was a gymnastic, I was into kung fu, படத்துல நடிக்கலாம் ட்ரை பண்றேன். So lot of things are happening. You're figuring out. ஆமா, I was figuring out a lot of stuff. அப்போ மிஸ்டர் கோயம்புத்தூர் அடிச்சேன் மாடலிங்ல. இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வைடா ஓப்பன் ஆச்சு. பட் இப்படி போவேன், அப்படி விட்டுருவேன், இப்படி போவேன், அப்படி விட்டுருவேன். அப்போ ஆண்டர்பிரனர்ஸ் எனக்கு மென்டார் சொன்னது, நான் நிறைய பக்கம் கத்துக்கிட்டது இதுதான். ஸோ உன்னோட பெர் ஹவர் வேல்யூ ஒரு பக்கம் மென்ஷன் பண்ணு, நீ எதுல அதிகமா காசு பண்ண முடியும், உனக்கு அதுலதான் நிறைய பேஷனும் இருக்குன்றது ஃபிகர் அவுட் பண்ணு. உன்னோட அன்ஃபேர் அட்வான்டேஜ் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீ பேசுறப்ப ட்ரஸ்ட் வருது, யூ ஹாவ் அ வெரி குட் ஆர்டிகுலேஷன், உன்னால நெட்வொர்க் பண்ண முடியும் தம்பி, இதை நீ சேர்த்துரு, இது ஒரு சூப்பர் பவர் மாதிரி சேர்த்துரு. அவ்வளவுதான். கான்டென்ட் அண்ட் பாட்காஸ்டா நீ எடுத்தனா நல்ல பெர்ஃபெக்ட் பிட்ச் எடுக்கலாம்னு சொன்னேன், பிடிச்சிட்டேன். சூப்பர். சோ இந்த பர்சனல் பிராண்டிங் நீஷ்ல மோஸ்டா பண்ற ஒரு 3 மிஸ்டேக் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க கிரியேட்டர்ஸ்? ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க நேச்சுரலாவே இல்லை. இப்போ நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, நிறைய கிரியேட்டர்ஸ் எப்படி வந்து ஷார்ட் டேர்ம்ல பயங்கரமா அச்சீவ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க. டேக் எக்ஸாம்பிள் கூஃபி ஜென், கிஸ்தனிக்ஸ், 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரை எக்ஸ்பிளைன் பண்றேன்.
இவங்க 2 பேரும் என்னதான் வந்து பர்சனல் பிராண்டிங் எல்லாமே கிறிஸ்டனிக்ஸ் வந்து பர்சனல் பிராண்டிங் பெருசா பண்ணல. கண்டிப்பா. கூஃபி ஜெனும் அவ்வளவு இதுவா பண்ணல. ஆனா இத நான் எப்படி கூஃபி ஜென் வந்து ஒரு பர்சனல் பிராண்ட்னு சொல்றேன் அப்படின்னா, சிம்பிள். கூஃபி ஜென் வந்து செஸ் சுத்தி ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்றாரா, கண்டிப்பா ஆடியன்ஸை புல் பண்றாரா. இப்போ நம்ம எல்லாருக்குமே சைக்காலஜிக்கலா பிரக், முகேஷ் இவங்க லிஸ்ட்ல கூஃபி நம்ம வச்சிருக்கோம். பாருங்க கமெண்ட்ல வருது அடுத்து என் தலைவன் வந்து இவங்க கூட 1v1 போட போறான்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. சோ ஏன் இது இருக்குன்னா, தே ஆர் மோஸ்ட்லி ரிலேட்டபிள். கண்டிப்பா இந்த பீப்புள் எல்லாருமே ரிலேட்டபிளா இருக்காங்க, அத்தன்டிக்கா இருக்காங்க. ஆனா இப்போ நிறைய பேர் இந்த பர்சனல் பிராண்டிங் சொல்லிட்டு பண்றவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ப்ரொஃபஷனலா பண்ணணும், அப்பதான் நம்மளுக்கு கெத்து, அப்பதான் மாசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி பண்றதுனால ஒரு லாயலான கம்யூனிட்டி வருவாங்கன்னா மாட்டாங்க. ஒரு நம்பர்ஸ் வரும் கண்டிப்பா, ஃபாலோவர்ஸ், லைக்ஸ் இதெல்லாமே வரும். எண்ட் ஆஃப் த டே அவங்க ஒரு ப்ராப்பரான கம்யூனிட்டியா வருவாங்கன்னா மாட்டாங்க கண்டிப்பா. ஸோ இது வந்து மிஸ்டேக் நம்பர் 1. ஸோ மிஸ்டேக் நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பர்சனல் பிராண்டிங் பண்றாங்கல்ல, இவங்க எல்லாருமே நான் 1 மாசத்துல 100K அடிச்சிடணும், கண்டிப்பா 1 மாசத்துல நான் வந்து 500K அடிக்கணும், 2 மாசத்துல நான் 1 மில்லியன் அடிக்கணும், இந்த ஒரு அன்இமேஜினபிள் எய்மோட உள்ள வருவாங்க. டெஃபினட்டா இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம், எனக்கு டக்குன்னு வந்துடணும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பண்றதுனால ஷார்ட் டேர்ம் வின் பண்ண முடியுமானா எஸ், கண்டிப்பா பண்ண முடியும், சான்சஸ் இருக்கு. கூஃபி ஜென் பண்ணி காமிச்சிட்டார்ல, அவர் பண்ண கேமே வேற, அவருக்கு விளையாடின கேம் வேற. ஓகேவா, அவர் வந்து லாங் டேர்ம்க்கு தான் வந்திருப்பாரு, ஷார்ட் டேர்ம்ல அவர் வந்துருச்சு, பை ப்ராடக்ட். சில பேர் இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம்ல வரணும்னு வருவாங்க. இது வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான். டக்குன்னு ஒரு 2 6 அடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஓவர்ல, செகண்ட் ஓவர்ல அவுட் ஆயிடுவீங்க. கரெக்ட் தான். இப்ப வந்து டோனி மாதிரி கடைசி வரைக்கும் நின்று விளையாடணும், விராட் கோலி மாதிரி அந்த சேஸை ஃபுல்லா பண்ணி முடிக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு பீ இன் லாங் டேர்ம். எப்பயுமே லாங் டேர்ம் திங்கிங் இருக்கணும். இந்த பர்சனல் பிராண்டிங் வரவங்க பாதி பேரு டக்குன்னு வந்துடணும், 2 மாசத்துல எனக்கு இதுவாயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. தட்ஸ் a bad thing. கண்டிப்பா அது பண்ணவே கூடாது. இப்போ வராங்க அப்படின்னா they should give ample time. ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ கொடுத்துட்டே தான் இருக்கணும். ஏன்னா இப்போ மதன் கௌரிய நீங்க ஏன் இப்ப பேசுறீங்க, மதன் கௌரி பெரிய ஆள் ஏன் பேசுறீங்க? 5 வருஷம் 10 வருஷம் டெய்லி ஒரு வீடியோ போடுறான், 10 வருஷம் அந்த மனுஷன் போடுறாரு. சோ இந்த மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க கண்டினியூ பண்றாங்க. ஏன் இர்ஃபான் வியூஸ் இன்ன வரைக்கும் வந்து பேசப்படுறாங்க? ஏன்னா லாங் டேர்ம்ல இருக்காங்க. ஏன் A2D பண்றாங்க? லாங் டேர்ம், எவ்ரிதிங் இஸ் லாங் டேர்ம். இப்ப நீங்க பாக்குற பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாருமே லாங் டேர்ம் ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்க. தேர்ட் மிஸ்டேக் பாத்தீங்க அப்படின்னா, இந்த பர்சனல் பிராண்டிங் பண்ணாலே என் பிசினஸ் வந்து ஸ்கேல் ஆயிடும்னு நினைச்சிட்டு வருவாங்க. கண்டிப்பா இல்ல, அப்சல்யூட்லி நாட். அது பண்ணவே முடியாது. பர்சனல் பிராண்டிங் பண்ணா சேல்ஸ் வருமானா எஸ் வரும், டக்குன்னு வருமானா நோ. பர்சனல் பிராண்டிங் இஸ் ஆல் அபவுட் கிரெடிபிலிட்டி. கிரெடிபிலிட்டிக்கான கேம் தான் பர்சனல் பிராண்டிங். கண்டிப்பா இது வழியா உங்களால கிரெடிபிலிட்டி பில்ட் பண்ண முடியும் ப்ராப்பரா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லலிதா ஜுவல்லரி நீங்க வச்சுக்கோங்க, நான் அவரை வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன். லலிதா ஜுவல்லரி மட்டும் தான் இந்த ஜுவல்லரி ஃபீல்ட்ல ஒரு பெரிய ஜெயிண்ட் கான்டென்ட் பண்றாரு, பர்சனல் பிராண்டிங் பண்றாரு. பர்சனல் பிராண்டிங்னா இன்ஸ்டால வந்து வீடியோ போறது நான் சொல்லல, கண்டிப்பா மனுஷன் வந்து டிவிலே பர்சனல் பிராண்டிங் பண்ணிட்டாரு, ஹெவி பிஆர் பண்ணிட்டாரு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயே அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பீப்புளுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி பில்ட் ஆகுது. பீப்புளுக்கு எப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் கிரண் சாரை பிடிச்சிடலாம், கிரண் தான் வந்து வராரு, அவரே சொல்றாரு நீ கம்பேர் பண்ணி என்கிட்ட வாண்டுறாரு, அவ்வளவுதான், எல்லா இதுலயும் கம்பேர் பண்ணுன்றாரு. அத மனுஷ இவங்க எல்லாரும் மிஸ் பண்ண கேம இவர் பிடிச்சிட்டாரு, அழகா எடுத்துட்டாரு, ஃபுல்லா ஹெவியா பண்ணாரு. இப்ப நீங்க நல்லா யோசிங்க, சைக்காலஜிக்கலா ஜிஆர்டி, கசானா ஜுவல்லர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க கிட்ட இப்ப போகுமா, லலிதா ஜுவல்லர்ஸ் கிட்ட போகுமானா எட்ஜ் லலிதா ஜுவல்லரிக்கு அதிகம். கண்டிப்பா, ஏன்னா அவர் நேராவே வந்துட்டாரு நேரா. ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சு, ஏதாவது ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னா அவர் சட்டையை பிடிக்கலாம் அப்படின்னு பீப்புளுக்கு வந்து அந்த கிரெடிபிலிட்டி பில்ட் ஆகும், அவர் மேல கிரெடிபிலிட்டி பில்ட் ஆயிடும். இதனால கம்பெனிக்கும் பில்ட் ஆயிடும் கிரெடிபிலிட்டி. 100%. இப்போ இந்த கிரெடிபிலிட்டி தான் சேல்ஸா மாறும். கரெக்ட். ஆனா இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, நிறைய பர்சனல் பிராண்டிங் வந்துரும், டக்கு நம்மளுக்கு போட்ட உடனே பிசினஸ் வந்துரும், பிச்சுட்டு போயிடும், 10x 20x. இல்ல, கிரெடிபிலிட்டி பில்ட் ஆகும். இந்த கிரெடிபிலிட்டி வழியா தான் உங்களுக்கு சேல்ஸ், லீட்ஸ் இதெல்லாமே வரப்போகுது. ஆட்ஸ்க்கு ஒரு லிமிடெட் பிசினஸ், பர்சனல் பிராண்டிங் ஒரு நீங்க சொல்ற கிரெடிபிலிட்டி பில்ட் பண்ணிட்டாங்கன்னா அன்லிமிட்டடா வரும். பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. இப்போ இந்த 3 மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், பர்சனல் பிராண்டிங்ல தே வில் பி தி பிக் திங். ஷார்ட் டேர்ம்ல வரவன் பிக் பிளேயர் ஆக மாட்டான். ஷார்ட் டேர்ம்ல வரவன் சும்மா வந்து
ஒரு ட்ரெண்டிங்கா வந்துட்டு போவான், அவ்வளவுதான். அப்புறம் வந்து மார்க்கெட்லயே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா லாங் டேர்ம் திங்கிங் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டா. இப்ப என்னோட மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிக்கணும். என்னோட ப்ரொஃபைல எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1-2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் இதுல இருந்தேன், அதுல போனேன், இதுல இருந்தேன், அப்பேரலையும் பார்க்கணும் எல்லாம் இருக்கும்போது எனக்கு ஃபுல்லா நோட்டீஸ் என்னால டைம் கொடுக்க முடியல. பட் நான் வந்து ஒரு மெசேஜ் பண்ணாலோ இல்ல யார்ட்டையாவது பேசினா ரெகக்னைஸ் பண்ணும்போது ரெகக்னைஸ் பண்ணாங்க. இப்போ செம ஹாப்பியா இருந்துச்சு. நானே உங்களுக்கு சொல்றேன், இப்போ நீங்க மெசேஜ் பண்ண உடனே நான் ஓகே சொல்லிட்டேன். எனக்கு சத்தியமா சொல்றேன், பாட்காஸ்ட் நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க, சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. நான் நிறைய இடத்துக்கு நான் போனதே இல்லை. ஓகே, ஐ வாண்ட் டு ரிமைன் பிரைவேட். எனக்கு பிரைவேட்டா தான் இருக்கணும். எனக்கு வந்து ரொம்ப பப்ளிக்கா வேணாம் அப்படின்னு நான் யோசிச்சிருப்பேன். ஆனா உங்ககிட்ட நீங்க சொன்ன உடனே நான் சொன்னேன், உங்களுக்கு நான் நோவே சொல்லல. கரெக்டா வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளவு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போதுல நீங்க எஃபர்ட் போட்டிருக்கீங்க. நீங்க எந்த இடத்துலயுமே விடவே இல்லை. நான் அன்னைக்கு டிஜிட்டல் சமிட்ல உங்களை பார்த்தேன். அப்பவே நீங்க கான்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆல்மோஸ்ட் இன்ன வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. யூ ஆர் ஸ்டேயிங் இன் தி கேம். கண்டிப்பா இது நீங்க பண்றதுனால உங்க மேல எனக்கு கிரெடிபிலிட்டி அதிகமாகுது. 100%. இப்போ நான் யோசிச்சு வச்சிருப்பேன்ல, அது பெருசுதான் ஆகுது. இவ்ளோ இது போடுறாரு, நம்ம போயே ஆகணும் அப்படின்னு நான் வரேன். அவ்வளவுதான். நான் பார்த்தேன், லிட்டரலா பார்த்தேன். ஏன்னா இங்க நம்பர்ஸ் மட்டும் கேம் கிடையாது. அந்த நம்பர்ஸையும் தாண்டி நம்ம பண்ண வீடியோஸ் வந்து பண்ணணுமேன்னு பண்ணாம கிரெடிபிலிட்டி பில்ட் பண்றதுக்காண்டி பண்ணும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. கண்டிப்பா ஒரு ஐடியாவை வந்து கான்டென்ட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுப்போம்ல, இது ஒர்க் ஆகும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, சிம்பிள், ஈஸியா சொல்றேன். குழந்தைக்கு கூட புரியுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஓகே, இந்த கான்டென்ட் எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுல 4 பேர் இருப்பாங்க கண்டிப்பா. அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி யாரோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க. 5 பேர்கிட்ட அந்த கான்டென்ட் த்ரோ பண்ணுங்க. டேய் இது பேச போறேன், ரிலேட் ஆகுதா அப்படின்னு லைட்டா கேளுங்க. நீ எல்லாம் வேற நீஷ், நான் வேற நீஷ். ஆனா வந்து ரிலேட் ஆகுதா? நீ இதை கன்சியூம் பண்ண மாட்ட, ஆனா நான் இது பேசினா நீ ஸ்க்ரோல் பண்றது நிறுத்திட்டு பாப்பியா அப்படின்னு சும்மா கேளுங்க. ஓகே, இப்போ அந்த 5 பேர்ல ஒரு 2 பேர் எஸ் சொல்லியிருந்தாலுமே அந்த ஐடியா வந்து நல்ல ஐடியா, ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா நல்ல ஐடியா. நான் இங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எங்களோட ஆபீஸ்ல ஒரு கான்டென்ட் பண்றாங்க. ஏன்னா இதுதான் அந்த டேம்னு சொன்னேன், டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட். இது ஒண்ணு. இந்த டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் உங்களுக்கு எப்ப விரிவடையுது, எப்போ அது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே உங்க நீஷ்க்கு மட்டும் இல்லாம வெளில போதோ அப்போதான் அது வந்து வைரல் ஆகுது. கரெக்டா? பெருசா போனாதான் வைரலிட்டி. இப்போ இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஹோப் இருக்கும். கண்டிப்பா அதை ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணுங்க. கான்டென்ட்டை ஒரு ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் அண்ட் பேக்கேஜிங் நீங்க இதை பண்ணுங்க, 100% ஹிட் ஆகும். உங்க கான்டென்ட்ல எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டு, எந்த அளவுக்கு ஸ்பான்டேனியஸ்? 90% வந்து ஃபுல்லா ப்ரிப்பேர்டு தான். ஓகே ஓகே. இங்க வந்து நீங்க நல்லா யோசிங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல, என்னோட இன்ஸ்பிரேஷன்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ராட் சமானி, இவங்க கேரி வி, ஆர்மோசி, இவங்க எல்லாருமே சொன்னேன்ல, ஆண்ட்ரூ டேட், இவங்க எல்லாரும் பாக்குறதுக்கு வேணா அப்படியே பேசுறாங்க, லைவ்லியா பேசுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. எல்லாமே ப்ரிபரேஷன் தான். கேரிவிக்கு பின்னாடி இருக்கவன் ஒரு ஏஜென்சி, அவன் வந்து ஒரு 7 மணி நேரம் வீடியோ போட்டிருக்கான். நான் என்ன கேரிவிக்கு பண்ணனே வீடியோ போட்டிருக்கான். கோ அண்ட் வாட்ச் தட் வீடியோ. அந்த வீடியோ பாருங்க. அவனே சொல்லியிருப்பான். கேரிவி ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிருப்பாரு. 3rd person POV ஒன்னு பண்ணிருப்பாங்க. இப்போ ஒருத்தர் கொஸ்டின் கேட்க விடுறாங்க, நம்ம நின்னுட்டு இருக்கோம் பப்ளிக் ஏரியால. 3rd person கிட்ட ஒரு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றாங்க. 3rd person யாரு? அவங்க ஆளு. இதெல்லாம் பார்க்க லைவ்லியா இருக்கும் நம்மளுக்கு. ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வந்து ஏதோ உண்மை மாதிரி இருக்கும். ஓகே, ஆக்சுவலா இல்ல, நான் டீப் டவுனா நான் உள்ள பாக்குறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த பர்சனல் பிராண்டிங்ன்றது என்னோட அப்சஷன். நான் ரொம்ப உள்ள பார்ப்பேன், என்ன நடக்குது. அப்புறம் தான் நான் உள்ள இருக்கும்போது ஓகே இது எல்லாமே ஸ்கிரிப்டடு. இவங்க எல்லாம் டைரக்டா பேசுறனால நினைப்பேன் செம்ம டேலண்ட்ல அதெல்லாம் டைரக்டா பேசுறாங்க. இல்ல எல்லாமே ஸ்கிரிப்ட். ஆண்ட்ரூ டேட் பின்னாடி பண்ணவன் வந்து ஒரு பெரிய ஏஜென்சி, அவன் பின்னாடி இந்த டீம் எல்லாமே ஏஜென்சி. கரெக்ட். ஆண்ட்ரூ டேட்டோட 99% வியூஸ் கொண்டு வந்தது ஒரு ஏஜென்சி. ஓகே, அவங்க தான் ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. பட் வாட் மேக்ஸ் டிஃபரன்ஸ் இஸ் அவங்க டெலிவரி, தி ஆர்டிகுலேஷன் அண்ட் தி கம்யூனிகேஷன். அவங்க நல்ல ஒரு ஆராவோட பேசுறாங்க, ஒரு ஹை ஆரா இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா ஹிட் ஆகும். டாம் ஹிட் ஆகும். அவ்வளவுதான். கண்டிப்பா. சோ ஒரு கான்டென்ட் ஒர்க் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கான்டென்ட் ஃபெயில் ஆகும்னு நினைக்கிறீங்க? அண்ட் எவ்வளவு பொறுமை வேணும்? ஓகே, நான் இது சொல்றதுக்கு பதில் நான் இன்னொன்னு சொல்றேன். இப்போ இன்ஸ்டாவில் வரீங்க, இல்ல யூடியூப்ல வரீங்க, ஏதோ ஒண்ணு நீங்க கான்டென்ட் பண்ணணும், ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும், ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. அதுல ஹிட் ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் நான் சொல்றேன், கோ அண்ட் ஷூட் 1000 வீடியோஸ். 1000 வீடியோ ஷூட் பண்ண சொல்ல, 1000 வீடியோ போடுங்கன்னு சொல்றேன். ரிசல்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க, 1000 வீடியோ போடுங்க. அட்லீஸ்ட் 1000 முடியலையா ஒரு 200 வீடியோஸ் போடுங்க. கண்டிப்பா. ஏன்னா 200 வீடியோஸ்க்கே நம்மளுக்கு ஆயிடுமா? 1 year ஆயிடுமா? 1 year ஆயிடும். டெய்லி ஒரு வீடியோ போடுறனாலே 1 year கிட்ட ஆல்மோஸ்ட் ஆயிடும். 1 year இருங்க. கேம்ல இருக்கவனுக்கு கண்டிப்பா ஆல்கரிதம் ஃபேவர் பண்ணும். கண்டிப்பா பண்ணும்.
நீங்க வந்து இந்த 200 வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா ஃபிகர் அவுட் பண்ணுங்க. ஒரு வீடியோலுமே ஒரு வீடியோ போடுறீங்க, நெக்ஸ்ட் வீடியோல ஏன் அந்த வீடியோ போல, என்ன நம்ம தப்பு பண்ணிருக்கோம், என்ன நெக்ஸ்ட் வீடியோ திருத்திக்கணும் அப்படின்னு பாருங்க. பஞ்சா ஷூட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்க சோலோவா பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து சோலோவா பண்ணுவாங்க, நிறைய பர்சனல் பிராண்ட்ஸ் வந்து சோலோவா பண்ணுவாங்க. ப்ரோ 70% ப்ரோ, பிகாஸ் எல்லாத்தையும் பட்ஜெட் இருக்காது. பர்சனல் பிராண்டிங் ஏஜென்சி அஃபோர்ட் பண்ற அளவுக்கு பட்ஜெட் இருக்காது. இவங்க எல்லாம் தனியா பண்ணுவாங்க, இல்ல அவங்க டீமோட பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா பல்கா ஷூட் பண்ணாம ரெகுலரா ஷூட் பண்ணுங்க. ரெகுலரா ஷூட் பண்ணிட்டு இந்த வீடியோல ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கு, நோட் பண்ணுங்க. எதனால இந்த வீடியோ வந்து பீப்புள் பார்க்கல, எதனால வைரல் ஆகல, நோட் பண்ணுங்க. மேபி உங்களோட அந்த ஹூக், அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 செகண்ட், அதுதான் ஹூக்னு சொல்லுவோம். அந்த 3 செகண்ட் பேடா இருக்கான்னு பாருங்க. அதுல ப்ராப்பரா வந்து கால் டு ஆக்ஷன் இந்த ஃபாலோ சொல்றது, கமெண்ட் சொல்றது, ஷேர் சொல்றது, இது ப்ராப்பரா இல்லையான்னு பாருங்க. பிரைமரி அந்த பாடி நல்லா இருக்கா இல்லையான்னு பாருங்க. அப்புறம் அந்த கான்டென்ட், அந்த டாபிக் ஒன்னு எடுக்கிறீங்கல்ல, அந்த டாபிக் எல்லாமே வந்து டேம் அதிகமா இருக்க டாபிக் எடுக்கிறீங்களா பாருங்க. ஓகே, சோ இது எல்லாத்தையுமே நீங்க பாருங்க. இதை வச்சு அடுத்த வீடியோ இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு 1%, நான் வந்து 100% சொல்லல, 1% இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த வீடியோ இன்னொரு 1%. இதே பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, நான் 100% சொல்றேன், 50 வீடியோ நீங்க ஹிட் ஆவீங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு சேக்குக்காக தான் நான் 200 வீடியோ 1000 வீடியோலாம் சொல்றேன். நீங்க உங்களோட ஹார்ட் அண்ட் சோல் 50 வீடியோ நீங்க போடுறீங்கன்னா ரீச் ஆகும். சூப்பர், 100%. ஜஸ்ட் கம்யூனிகேஷன் லேகா இருக்கா பாருங்க, நோட் பண்ணுங்க. குறை இருக்குன்னா உங்க மேல ப்ளேம் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நான் பண்ணல, அதனால பண்றேன், நல்லா பேசுறேன், பயங்கரமா ஆறாவோட பேச போறேன், அடுத்த வீடியோல இருந்து பயங்கரமா பேசுறேன், பேசுங்க, ஹிட் ஆகும். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில பொசிஷனிங் ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன? ஈஸி வேர்ட்ஸ். ஓகே, இப்போ பொசிஷனிங்னா ஒண்ணுமே இல்ல. இப்போ நான் தாரிக்க பாக்குறேன் அப்படின்னா எனக்கு கிளாத்திங்ல ஏதாவது ஞாபகம் வரணும். ஓகே, ஹரிஷ பாக்குறேன் அப்படின்னா பர்சனல் பிராண்டிங் ஒரு விஷயம் ஞாபகம் வரணும். லலிதா ஜுவல்லரி கிரணை நான் பாக்குறேன் அப்படின்னா தங்கம் ஞாபகம் வரணும், கோல்டு ஜுவல்லரி ஞாபகம் வரணும். திஸ் இஸ் கால்ட் பொசிஷனிங். கூட இது புரியும் நினைக்கிறேன். அவ்வளவுதான். அத ஒவ்வொருத்தவங்களும் அவங்க கான்டென்ட் மூலமா எப்படி டெலிவர் பண்றது? சிம்பிள் ப்ரோ. இப்போ பொசிஷனிங் வந்து ஈஸியா பண்ணலாம், ஒண்ணுமே இல்ல. உங்களோட ஃபீல்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்க வந்து ஒரு டாக்டர், யூ ஆர் அ பீடியாட்ரிஷியன். ஓகே, யூ ஆர் அ பீடியாட்ரிஷியன். பீடியாட்ரிஷியனோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? பீடியாட்ரிக்ஸ்னா பேரண்ட்ஸ் மெயினா குழந்தை பார்க்காது, இப்போ வந்து பேரண்ட்ஸ் தான் டார்கெட் ஆடியன்ஸ். ஓகேவா? இப்போ அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து கிட்ஸ பத்தி பீடியாட்ரிக்ல உங்களுக்கு நிறைய எக்ஸ்பர்டைஸ் இருக்கும்ல, எல்லாமே அந்த பேரண்ட்ஸ் கிட்ட கொடுங்க ஃப்ரீயா. எப்படின்னா ரொம்ப ரொம்ப இதுவா பேசாம பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கோரா போங்க உள்ள. அந்த பேரண்ட்ஸ்க்கு டெலிவரி பண்ணிட்டே இருங்க ரிப்பீட்டேட்டிவா. ஒரு பொசிஷனிங்ன்றது வந்து ஒரு 100 நாள்ல பண்றது, 200 நாள்ல எல்லாம் பண்ண முடியாது. போட்டுட்டே இருக்கணும், லைஃப் லாங் ப்ராசஸ். பண்ணிட்டே இருந்தாதான் அது பொசிஷன் ஆகும். நீங்க ஒரு டைம்ல வந்து பீப்புள் பார்த்தாங்க அப்படின்னா இர்ஃபானா சாப்பிடுவான், ஃபுட் வ்ளாகர், இர்ஃபான் பண்ணது பொசிஷனிங் தான். புரியுது. மதன் கௌரி ஜெனரல் இன்ஃபர்மேஷன் நியூஸ்லாம் பேசுவாரு. கண்டிப்பா பொசிஷனிங், எல்லாமே பொசிஷனிங். அவங்க எல்லாம் லாங் டேர்ம் பண்றாங்க, அது பொசிஷனிங். ஏ2டினா டெக் பொசிஷனிங் அவங்க பண்ணிருக்காங்க. நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. இவங்க எல்லாம் லாங் டேர்ம் விளையாட்டு அவங்களோட நீஷை சுத்தி நிறைய போடுவாங்க. இப்ப என்னதான் ஏ2டி வந்து நிறைய இப்போ ஜெனரல் இன்ஃபர்மேஷன் போட்டாலுமே 80% இல்ல 70% டெக்ல வச்சிருப்பாரு. கரெக்ட். டெக் எப்பயுமே உள்ள இருந்துட்டே இருக்கும். ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா ஒரு கெஸ்ட் வராங்க மூவி ப்ரமோஷன் எதுக்கோ, அந்த இது ரிப்பேர் பண்ணிட்டே சொல்றாரு. நீங்க நல்லா யோசிங்க, அவர் நீ ஷாட் ஆவல, தட்ஸ் கால்ட் பொசிஷனிங். அவர் விட்டே கொடுக்கல, இதுதான் என் பொசிஷன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சோ அதே மாதிரிதான் இப்போ அந்த பீடியாட்ரிஷியன்ல இருந்து சொல்றேன், ரெகுலரா வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்க, அந்த பேரண்ட்ஸை வந்து ஃபீல் பண்ண வச்சிடணும். பீடியாட்ரிக்ஸ்னா இவங்களதான் பாக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ண வைங்க, பொசிஷன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். குக்ல எல்லாத்தையும் சமைக்க வர மாதிரி குக்குடு. இப்ப குக்குடு நீங்க நல்லா யோசிங்க, என்டர்டைன்மெண்ட்டும் கொடுக்குறாங்க, பொசிஷனிங்க்கு குக்கும் பண்றாங்க. கண்டிப்பா தட்ஸ் பயங்கரமான வரவங்களையும் சமைக்க வர்றாங்க. அதுதான் பொசிஷனிங். எல்லா ஆக்டர்ஸ் எல்லாத்தையும். அவ்வளவுதான். ஆமா. இப்ப என்னதான் அங்கேயுமே ப்ரொமோஷனுக்கு வராங்க, வந்தாலும் அவங்களை சமைக்க விடுறாங்க. பொசிஷனிங் விட்டு கொடுக்க கூடாது. அவ்வளவுதான். கரெக்ட். ஏன் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒர்க் ஆகிற வீடியோஸ் வந்து யூடியூப்ல ஒர்க் ஆகிறது இல்ல? ஏன்னா நிறைய சோலோ கிரியேட்டர்ஸ் தான் இப்போ. சோ என்ன ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? ஓகே, இப்போ ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னா தேர் இஸ் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் வேற. ஓகே, இன்ஸ்டாகிராம் பாக்குறது மோஸ்ட்லி ஜென்சி சின்ன பசங்க தான் பார்ப்பாங்க மோஸ்டா. பெரியவங்களும் பாக்குறாங்க, ஆனா ரொம்ப ஏஜ்டு பீப்புள் பாக்குறாங்களா? இல்ல. ஆனா யூடியூப் மோஸ்டா கன்சியூம்டு பை ஏஜ்டு பீப்புள். ஓகே, சோ யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் ஆர் டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம். இன்ஸ்டாகிராம் இஸ் a different platform. இப்போ இங்க பாக்குறது 15ல இருந்து 30-35
அதுதான் ஆடியன்ஸோட ஏஜ் கெப்பாசிட்டி. சோ நம்ம ஒரு கான்டென்ட் ஏதோ ஒன்று பேசியிருப்போம், அது இவங்களுக்கு டார்கெட் ஆயிருக்கும், வைரல் ஆயிருக்கும் இன்ஸ்டாக்கு. ஓகே, அதே கான்டென்ட் எடுத்து வந்து இவங்களுக்கு திணிக்கூடாது. பிகாஸ் இவங்களோட ஏஜ் கேட்டகரி மோஸ்ட்லி 30 to 60, 70. நல்லா யோசிங்க, வயசு அதிகமாகுது. இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று போடுறீங்க, அதை வந்து ஒரு 10 வயசானவங்க ரிப்பீட்டேட்டிவா பாக்குறாங்க, அவங்க எங்கேஜே பண்ணல, தட்டி விட்டாங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வைரல் ஆகுமானா ஆகாது. ஆல்கரிதமே உங்களுக்கு ஷட் டவுன் பண்ணிடும். வியூஸ் போல, அம்ஸ்டம் போல, ஏன்னா அந்த ஆடியன்ஸ்க்கு டேப் ஆகல. சோ ஆடியன்ஸ் இதுவுமே பாத்துக்கோங்க. இப்போ குக்குடு வீடியோலாம் அதுல பயங்கரமா போகுதா? பயங்கரம். ஏன் ஷார்ட்ஸ்ல நல்லா போகுது, இன்ஸ்டால நல்லா போகுதுன்னா, ரெண்டு ஆடியன்ஸுக்குமே வந்து இது பண்றாங்க. நல்லா யோசிங்க, அவங்க வந்து அவங்களோட ஸ்டாஃப் ஒருத்தங்க, ஒரு அம்மா பேசுவாங்க, அவங்கள வந்து பாட்டு பாட வச்சு அதுல வந்து ஒரு குக்கிங் வீடியோ எடுப்பாங்க. சோல்ஃபுல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு எமோஷனை கிராப் பண்றீங்க. அந்த எமோஷன் எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே ஈக்குவல். கண்டிப்பா. சோ அதனாலதான் குக்குடு வந்து ஈஸியா வைரல் ஆகுறாங்க. கண்டிப்பா. அதுல நிறைய இந்த கான்டென்ட் போடுவாங்களா, ஹவ் டு மேக் சாம்பார் வித்அவுட் புளி, சாம்பார் வித்அவுட், யா அந்த சொல்றேன், இது சின்ன பசங்களாலுமே பார்க்க முடியும். பிகாஸ் அந்த சின்ன பசங்களுக்கான என்டர்டெய்னிங் ஃபேக்டர் இருக்கு. கண்டிப்பா. பெரியவங்களுக்கான வேல்யூ ஃபேக்டர், ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர், எப்படி வைக்கறாங்க அப்படின்னு பெரியவங்க பாப்பாங்க. சின்ன பசங்க என்னதான் பண்றான் பாப்போம் அப்படின்னு பாப்பாங்க. பெரியவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு பாப்பாங்க. தேர் இஸ் a difference. சோ இது ரெண்டுத்தையும் நீங்க கரெக்டா கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டுத்துலயுமே வைரல் ஆகும். கண்டிப்பா. இப்போ நான் பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து மோஸ்டா ரிலேட்டபிள் கான்டென்ட்டா இருக்கட்டும், மோட்டிவேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி பேசுவேன். இந்த மோட்டிவேஷன் வந்து ஒரு சின்ன பையனும் இந்த கன்சியூம் பண்ணலாம், ஒரு வேலைக்கு போறவங்களும் கன்சியூம் பண்ணலாம், கொஞ்சம் வயசானவங்களும் கன்சியூம் பண்ணலாம். கண்டிப்பா. நான் 20 வீடியோ தான் யூடியூப்ல போட்டேன், எனக்கு 85K சப்ஸ்கிரைபர் சம்திங் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல போடுறேன், அதுலயுமே ஒர்க் அவுட் ஆகுது. பிகாஸ் ரெண்டு பேருக்கும் ரிலேட் ஆகுது. அவ்வளவுதான், சிம்பிள். எல்லாத்தையும் தாண்டி ரிலேட்டபிலிட்டி இல்ல, எல்லாத்தையும் தாண்டி சுதாகர் வச்சாரு பாருங்க. அது பாருங்க, அவங்களுமே ஏஜ்ட் பீப்பிள். கண்டிப்பா. அவங்களுக்கு ஏன் டார்கெட் ஆகுது, அவங்க யூடியூப்ல பாத்துருக்கவே மாட்டாங்க. எல்லா பிசினஸ் ஓனர்ஸ்க்கு இன்னைக்கு என்ன இருக்குன்னா, இன்ஸ்டால போட சொல்றாங்க, யூடியூப்ல போட சொல்றாங்க, லிங்க்டின்லயும் பண்ண சொல்றாங்க. எவ்வளவு தாண்டா பட்ஜெட் தர்றது, இப்படி இருக்கு. சோ ஒரு பிசினஸ் வந்து எப்படி அதை பிரிச்சுக்கலாம், பட்ஜெட் அண்ட் இதுல எல்லாம் என்ன மாதிரி ROI எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த பிசினஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். பர்ஃபெக்ட். இப்போ வந்து நீங்க வந்து கிளாத்திங் பிசினஸ்ல இருக்கீங்க, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? மோஸ்ட்லி ஐ வுட் சே ஒரு 35+ பிசினஸ் ஓனர்ஸ், டிசிஷன் மேக்கர்ஸ். 35+. சோ யா, இப்போ நீங்க எடுத்திருக்கீங்கல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், இதுதான் வந்து கரெக்டான டிஸ்ட்ரிபியூஷன். நீங்க வந்து பாட்காஸ்ட் குள்ள வந்திருக்கீங்க, ஃபிகர் அவுட் பண்ணிருக்கீங்க. யா, இப்போ இத வந்து யூடியூப் வந்து யார், நான் சொன்னேன்ல ஏஜ் பீப்பிள் தான் கொஞ்சம் பாப்பாங்க. கண்டிப்பா. உங்களுக்கு நீங்களே சொன்னீங்க, எனக்கு லீட்ஸ்லாம் வந்துச்சு. கண்டிப்பா. ஏன்னா கரெக்டா யாருக்கோ டேப் ஆயிருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியுதா? கண்டிப்பா. இன்ஸ்டால பாத்துருப்பாங்களா எனக்கு தெரியல, ஆனா யூடியூப்ல பாத்துருப்பாங்க. கண்டிப்பா. ஆனா இன்ஸ்டாலயுமே பாப்பாங்க. கண்டிப்பா. ஆனா மெயின் திங் இதுதான் என் ஃபோக்கஸ். நீங்க உள்ள இறங்கிட்டீங்க பாட்காஸ்ட், பிகாஸ் அதை ஃபிகர் அவுட் பண்ணி எல்லா பிசினஸ் ஓனர்ஸும் பண்ணணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த B2B மட்டும் ஸ்ட்ரைட்டா இருக்கும். B2Bனா அந்த CXOs இருக்காங்க, CEO, CFO, இவங்களை டார்கெட் பண்ணணும்னு போடுவாங்க. இவங்களுக்குலாம் வந்து அந்த இன்ஸ்டாகிராமோ, யூடியூபோ, ஃபேஸ்புக்கோ இதெல்லாம் பெஸ்ட் பிளாட்ஃபார்மானா இல்ல. கண்டிப்பா இல்ல. இவங்கெல்லாம் வந்து கோ ஃபார் லிங்க்டின் போங்க, லிங்க்டின் போய் எழுதுங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி தான் கொண்டு வரும். ஆனா மெயினா எனக்கு பிசினஸ் தான் வேணும், எனக்கு இதுதான் கோர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு லிங்க்டின் போங்க. கண்டிப்பா. ஆனா லிங்க்டின் வாட் ஐ ஃபீல் இஸ் கொஞ்சம் கம்மியாகுது. எவ்ரிதிங் அந்த விசிபிலிட்டியா இருக்கும் எல்லாமே. கம்பேரிங் டு இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா ஃபிளாஷியா இல்ல. யா, நான் இன்ஸ்டாலயே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தரேன். அதே மாதிரி CXOs இவங்க எல்லாருமே டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் CXOs. ஆனா நான் லிங்க்டின் போட்டதே இல்ல, லிங்க்டின் பக்கம் போனதே இல்ல. ஒரு 2 போஸ்ட் போட்டிருப்பேன், அவ்வளவுதான். ஃபுல்லா இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டாகிராம்ல நான் எப்படி டிரைவ் பண்றேன்னு சொல்றேன். நம்மளோட ஸ்பெசிபிக் திங்க டாக்குமெண்ட் பண்ணிட்டே இருங்க. ஸ்பெசிபிக் திங்ல ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிட்டே இருங்க. இப்போ ஐ எம் இன்டு கான்டென்ட் கிரியேஷன் அண்ட் பர்சனல் பிராண்டிங் பிசினஸ். சோ மோஸ்டா வந்து கான்டென்ட் தான் நான் சரவுண்ட் பண்ணும் எல்லாத்தையுமே. நான் கான்டென்ட் பத்தி பேசிட்டே இருக்கேன். இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா 90% வந்து ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் தான் போகும். ஜெனரல் ஆடியன்ஸ்னா ஒரு புதுசா கான்டென்ட் கிரியேட் பண்றவங்க, கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், இவங்களுக்கு போகும். பட் 10% CXOsக்கு போகும். கண்டிப்பா போகும். ஏன்னா அவங்களும் பார்க்க ஆரம்பிப்பாங்க, ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. என்ன ஒரு கண்டென்ட் பத்தி லைக் பண்ணிருப்பாங்க, ரெஃபரன்ஸ்ல நான் வந்துட்டே இருப்பேன். சோஷியல் லெவலோட கண்டென்ட் வரும், கான்டென்ட் பத்தி பேசுறவங்களுக்கு எல்லாம் வரும். கரெக்ட். சோ
நம்மளோட 10% இந்த 10% தான் டார்கெட் பண்ணணும், 90% டார்கெட் பண்ணக்கூடாது. ஓகே. ஆனா லிங்க்டின்ல என்னன்னா 100%மே உங்களோட டார்கெட் ஆடியன்ஸா இருப்பாங்க. கரெக்ட். ஆனா பெட்டர் சாய்ஸ் இதுக்கு போலாம். ஏன்னா நீங்க நல்லா யோசிங்க, ஒரு டெக்ஸ்ட பார்த்துட்டு ஒருத்தங்களுக்கு வந்து அவ்வளவு கிரெடிபிலிட்டி போறதை விட வீடியோ பார்த்துட்டு அதிகமா வரும். கண்டிப்பா கிரெடிபிலிட்டி இஸ் ஹையர் இன் வீடியோ கான்டென்ட்ஸ். நேர்ல பார்த்து பேசுற மாதிரி இருக்கும். சரி, அதே மாதிரி ஒரு மாசத்துக்கு தேவையான கான்டென்ட்டை ஒரு 2 to 3 நேரத்துல ஸ்கிரிப்டிங் அண்ட் ஐடியேஷன் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? ஓகே, இட் டிஃபர்ஸ். இது எப்படின்னா, அந்த கான்டென்ட் பில்லரை பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து டைம் இல்ல, நீங்க வந்து ஒரு பிஸி ஃபவுண்டர் இல்ல ஒரு பிஸி கிரியேட்டர் இல்ல பிஸி ஆண்டர்பிரினர் எப்படின்னா வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கான்டென்ட் பில்லர்ஸை பிரிச்சுக்கோங்க. ஒரே டைப் ஆஃப் கான்டென்ட் போடாதீங்க. ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் அப்படின்னா, எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க கிளாத்திங் பிசினஸ்ல இருக்கீங்களா, இந்த 3 விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பண்ணாம கோ ஃபார் பில்லர்ஸை வந்து ஒயிட் பண்ணுங்க. வேற டிஃப்ரெண்ட் கான்டென்ட் போடுங்க. டிஃப்ரெண்ட்னா எக்ஸ்பிளைனர் போடுங்க, வேற ஏதாவது கான்செப்ட் இருக்கும், ரியாக்ஷன் இருக்கும், ராபிட் ஃபயர் இருக்கும், கான்டென்ட்ல தேர் ஆர் பக்கெட் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கு, அது எல்லாத்தையும் போடுங்க. ஆனா ஒரு ஏஜென்சி பேக்டு இல்லாம இந்த மாதிரி ஒரே நாள்ல நீங்க எடுக்கணுமானா நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கண்டிப்பா. ஏதோ ஒரு ஏஜென்சி பேக் பண்ணுது அப்படின்னா ஒரு நாள் எடுங்க, குட் டு கோ. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருவாங்க. ஆனா இதுவே நீங்க புதுசா ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் புதுசா நீங்க பண்றீங்க அப்படின்னா 1 மாசத்துக்கு எல்லாம் எடுக்காதீங்க, 7 நாள் 7 டேஸ்க்கு எடுங்க. உங்ககிட்டயே ஒரு செட்டப் இருக்கு, வீட்டுல ஒரு செட்டப் வச்சிருக்கீங்க, 7 நாளைக்கு ஒரு வாட்டி எடுங்க. ஏன்னா அப்பதான் கத்துக்க முடியும். கண்டிப்பா கத்துக்க முடியும். ஆனா ஏஜென்சிக்குனா தெரியும், இது போட்டா ஒர்க் அவுட் ஆகும், அடிச்சா இற விடும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா, அவ்வளவுதான். அண்ட் ரொம்ப முக்கியமா இது கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, இன்ஸ்டாகிராம நான் இன்ஸ்டாகிராம் கோச் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே பொசிஷன் பண்ணி அதை மட்டும் தான் பேசுவாங்க, வேற எதுவுமே பேச மாட்டாங்க. இப்போ நீங்க பர்சனல் பிராண்டிங் பண்றீங்க, மோட்டிவேஷன் பேசுறீங்க. இப்போ ஒருத்தர் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாருன்னா அவங்க எதை ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பண்ணணும்? நான் என்னோட சர்வீஸ் இது மட்டும் தான் அப்படின்னே பேசிட்டு இருக்கணுமா, இல்ல இது மாதிரி பண்ணா பெஸ்டா? ஓகே, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சிம்பிள், உங்களோட நீச்சை சுத்தியே பேசுங்க. ஓகே, என்ன மாதிரி ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் நான் என்னோட பிசினஸ் வந்து பிரைவேட்டாவே பில்ட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. ஃபார் மீ இட்ஸ் ஆல் அபவுட் ரிசல்ட்ஸ். எனக்கு வந்து என் கிளைண்ட்டுக்கு நான் ரிசல்ட்டை காட்டுறேன், என் கிளைண்ட் எனக்கு வந்து என் பிசினஸை பார்த்துப்பாங்க, அவ்வளவுதான். எனக்கு ரிட்டன்ஷன் இருக்கு, சிஸ்டம்ஸ் இருக்கு, எல்லாமே நான் ப்ராப்பரா பண்ணிட்டேன். என்னோட கம்பெனி என்ன நம்பி இருக்கானா இல்ல. இப்போ நான் கண்டென்ட் போறதுனால எனக்கு லீட்ஸ் வேணுமானா எனக்கு வேண்டாம். ஐ எம் பிளேயிங் a bigger game. ஓகே. இப்போ வந்து நான் டேம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் இந்த மோட்டிவேஷன் இதெல்லாம் பேசுறேன் அப்படின்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் அங்க இருக்கான். ஒண்ணு. இன்னொன்னு, எனக்கு இந்த டைப் ஆஃப் பீப்புளை தான் நான் அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா இவங்களோட லைஃப் தான் என்னால மாத்த முடியும். அப்பார்ட் ஃப்ரம் சோஷியல்டா ஐ வாண்ட் டு டூ சம்திங். நான் ஒரு பண்ண போறேன், ஃபியூச்சர்ல வரப்போகுது, இன்னும் பண்ணல, அதுக்காக நான் இது பண்றேன். பட் இப்போ ஒரு ஏஜென்சி தான் இருக்காங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் கோச்னா பொசிஷன் யுவர் செல்ஃப் as a இன்ஸ்டாகிராம். அதுக்கே மெயினா பொசிஷன் பண்ணுங்க, லீட்ஸ் முதல்ல எடுங்க, ஃபர்ஸ்ட் வளருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க grow ஆயிட்டு தென் bro எத்தனை பேஜ் வேணா கிரியேட் பண்ணலாம், பிரச்சனையே இல்ல. இப்ப நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, இன்ஸ்டாகிராம் கோச்சின் போட்டு இன்னொன்னு பேசக்கூடாதானா பேசலாம், தப்பே இல்ல. ஒன்னு வச்சுட்டு அதுலயே ஸ்டிக் ஆன் ஆயிருக்கணுமானா இல்ல, கண்டிப்பா இன்னொன்னு கூட நம்ம ஆரம்பிக்கலாம், தப்பே இல்ல. இதுல பெருசாயிக்கோங்க, பெருசாயிட்டு தென் கோ ஃபார் அதர் திங், அவ்வளவுதான். அதே மாதிரி இப்ப இன்னைக்கு ஒருத்தருக்கு மல்டிபிள் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு செல்போன் கடை வச்சிருக்காரு, அதை சுத்தி கான்டென்ட் போடுறாரு. இப்போ ஒரு கிளாத்திங் பிசினஸ் பில்ட் பண்றாரு. இப்போ அவர் ஒரு ப்ரொஃபைல் வச்சிருக்காரு, ஒரு பர்சனல் பிராண்ட் ப்ரொஃபைல்லே அது போட்டுட்டு இருக்காரு. இப்போ இந்த ரெண்டாவதா கிளாத்திங் பிசினஸ் உள்ள வந்துருது, அவங்க எப்படி கான்டென்ட் போடலாம்? ஓகே, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொன்னேன்ல, 2 டைப் ஆஃப் பர்சனல் பிராண்ட் இருக்கு. ஒரு பர்சனல் பிராண்ட் ப்ரொஃபஷனை சுத்தி இருக்கும், ப்ரொஃபஷன்னா அந்த செல்லு கடையை சுத்தி இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் பர்சனல் பிராண்ட் பாத்தீங்கன்னா செல்லு கடை கொஞ்சம் ஒரு போர்ஷன் இருக்கும், கொஞ்சம் போர்ஷன், மிச்ச ஒரு 80% பர்சனல் இருக்கும். பர்சனல் ஆஸ் அ பர்சன், அவங்களோட ஐடியா, அவங்களோட டிசைஸ், ஃபேமிலி, அவங்களோட சக்சஸ், லாஸ் நிறைய இருக்கு. கரெக்ட்டா? ஓகே. இப்போ மல்டிபிள் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா செகண்ட் திங், இந்த 80% வந்து அவங்க பர்சனை சுத்தி பில்ட் பண்ணலாம், 20% வந்து ப்ரொஃபஷன் சுத்தி பில்ட் பண்ணுங்க. யூ கேன் பில்ட் 100 பிசினஸ். அவ்வளவுதான். அதான் பர்சனல் பிராண்ட்ல ரொம்ப அந்த மாதிரி பில்ட் பண்ண முடியும். பர்சனல் பிராண்டிங்கோட மேஜிக்கே இதுதான். ஷேடோ பேனுங்கிறது இருக்கா இல்லையா? ஷேடோ பேன் ஓகே கண்டிப்பா இருக்கு. என்ன கேட்டா ஒரு மெட்ரிக், சின்னதா ஒரு மெட்ரிக் தான் இருக்கும், ஒண்ணுமே இல்ல. ஷேடோ பேன் ஒரு விஷயத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, செட்டிங்ஸ் போங்க, அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு இருக்கும். அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ்ல எல்லாமே வந்து கிராஸா இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அக்கௌண்ட் ஷேடோ பேன் ஆயிடுச்சு. ஓகே, ஏன்னா நாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கோம், எங்களோட டீமுக்குள்ளேயே வச்சு பார்த்துருக்கோம். இப்ப யாருக்கெல்லாம் ஷேடோ பேன் ஆகும்னு நான் சொல்றேன்,
சில விஷயம் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் பேசினா அவங்க பேன் பண்றோம், ஷேடோ பேன் பண்றோம், நிறைய விஷயம் வச்சிருக்கோம். அதெல்லாம் பத்தி நம்ம பேசிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஷேடோ பேன் ஆயிடும். கண்டிப்பா ஆயிடுச்சு அப்படின்னா த பெட்டர் திங் இஸ் வெயிட் ஃபார் 1 or 2 months. ஷேடோ பேன் வெளில போதான்னு பாருங்க. அந்த கிராஸா இருக்கும்ல அதெல்லாம் கிரீன் கலர்ல மாறும். போலியா புது அக்கௌண்ட் கொண்டு போயிடுங்க. அதான் பெஸ்ட். இன்னைக்கு எல்லாத்துக்குமே வியூஸ் நல்லா போயிருது வீடியோஸ் பொறுத்த வரைக்கும். ஆனா ஃபாலோ இன்க்ரீஸ் ஆகிறது இல்ல. எப்படி ஃபாலோவர்ஸ் அச்சீவ் பண்ணலாம்? ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். கூஃபி நல்லா தெரியும். ஏன் கூஃபி நான் பேசுறேன்னு கடைசியில் சொல்றேன். ஓகே, இப்போ சிம்பிள். கூஃபி வந்து ஒரு ஃபாலோவருக்கு வந்து அவ்வளோ ரீசன்ஸ் தராரு ஏன் அவங்கள ஃபாலோ பண்ணணும். ஆனா இப்போ நிறைய டிபிக்கல் கிரியேட்டர்ஸா இருக்கட்டும், டிபிக்கல் பர்சனல் பிராண்டா இருக்கட்டும், அவங்க ஒரு ரீசனே கொடுக்கல. கூஃபி பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல, இப்போ இன்ஸ்டாகிராம் ஏன் நீங்க பாக்குறீங்க? உங்களுக்கு வந்து நீங்க நிறைய ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க, மண்டை சூடா இருப்பீங்க, இன்ஸ்டால போயிட்டு கொஞ்சம் சில் பண்ணலாம் அப்படின்னு உள்ள போவீங்க. இந்த டைம்ல ஒருத்தன் வந்து எஜுகேட் பண்ணிட்டே இருக்கான், கடுப்பா இருக்கும் பீப்புளுக்கு. கண்டிப்பா. சோ இதுதான் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்டர்டைனிங் விஷயமும் உள்ள இருக்கணும், எஜுகேட்டிங் விஷயமும் உள்ள இருக்கணும். இதுதான் கூஃபி பண்றாரு. அப்புறம் கூஃபி வந்து அவரோட ஆடியன்ஸை கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கிறாரு. அந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் ஆகி அவரை லிட்டரலா 2 நிமிஷம் பார்த்துட்டே இருக்கான். அப்ப அத்தனை பேருக்கு காமிக்கும், திரும்ப காட்டும். ரீசனே இல்ல. அவங்க இப்போ நான் கூஃபியை ஃபாலோ பண்ணல அப்படின்னா எனக்கு தான் லாஸ்ன்ற மாதிரி அர்த்தம். இவ்வளவு நல்லா பண்றாங்க மனுஷன், இவ்வளவு அத்தன்டிக்கா இருக்கு, அதுவும் அத்தன்டிக்கா இருக்கணும். கூஃபி இப்போ நீங்கெல்லாம் வந்து என் ஃப்ரெண்டு மாதிரி பேசுவாரு. கரெக்ட். ஒரு ஆடியன்ஸே அவர் ஃப்ரெண்டு மாதிரி ஃபீல் பண்ண வைப்பாரு. மோர் ஆஃப் சிவகார்த்திகேயன் ஃபீல் வருது. இதேதான் கிஸ்தனிக்ஸ். அவரும் பாத்தீங்கன்னா அவரோட வீடியோல அவரோட ஃபாலோவர்ஸா ட்ரீட் பண்ண மாட்டாரு. நீ ஃபாலோவர்ஸ் நான் இவ்ளோ அப்பெல்லாம் காட்டவே கூட பக்கத்துல ஒருத்தர் நின்னு பேசிட்டு இருக்க மாதிரியே பொசிஷன் பண்ணுவாரு. கூட வந்து பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கும் கிஸ்தனிக்ஸ் எல்லாம் பாக்கும்போது. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா அவ்வளவு ரிலேட்டபிளா பேசுறாங்க, ஆடியன்ஸ் கூட அவ்வளவு கனெக்டடா இருக்காங்க. எப்போ அந்த மாதிரி பண்றோமோ ஃபாலோவர்ஸ் பை ப்ராடக்ட், கண்டிப்பா ஃபாலோவர்ஸ் பின்னாடி வந்துருவாங்க. சூப்பர். ஏன்னா ஃபாலோவர்ஸ்க்கு அவ்வளவு ரீசன்ஸ் கொடுக்குறோம். என்டர்டெய்னிங் போடுறான், நிறைய விஷயம் சொல்லுவான், நிறைய ஹெல்ப் ஆகுற விஷயமும் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம பையன் கூஃபி என்டர்டெய்னிங் இருக்கும், எஜுகேஷன் இருக்கும், செஸ்ஸை பத்தி சொல்லுவாரு, நிறைய ஒரு சூப்பரா இருக்கும், அத்தன்டிக்கா இருக்கும், ரிலேட்டபிளா இருக்கும், எல்லாமே இருக்கு. ஃபாலோ பண்ணுவாங்க. திரும்ப திரும்ப ஃபீட்ல வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரீசனே இல்ல, ஃபாலோ பண்ணணும் அவங்கள. கண்டிப்பா. ஏன்னா உங்களை வந்து கில்ட் ஆக்கிடுவாங்க, ஃபாலோ பண்ணலன்னு நீங்க உங்களை கில்ட் ஆக்கிடுவாங்க, அவ்வளவுதான். சூப்பர். சோ இப்போ ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரி கெயின் பண்றோம். அந்த ஃபாலோவர்ஸை எப்படி நம்ம ஒரு ROI ஆடியன்ஸா ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்ண முடியும்? ஓகே, ஃபாலோவர்ஸை வந்து எப்படி ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்ணலாம்னா சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னதுதான், பொசிஷன் ப்ராப்பரா பண்ணணும். இந்த ஃபீல்ட்ல நான் தான் இப்போ கூஃபி வந்து செஸ்ல வந்து ஒரு பொசிஷன் பண்ணிருக்காரு. டேக் எக்ஸாம்பிள், இப்போ கூஃபி வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு, ஏதோ ஒண்ணு செஸ் சொல்லி தர பிசினஸ், ஏதோ ஒண்ணு பயங்கரமான பிசினஸ் பண்ணுவாரு. கண்டிப்பா பயங்கர, நம்ம நினைச்சே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பிசினஸ் பண்ணுவாரு. அவரு ஈஸியா வந்து ஒரு 20,000 ரூபாய் கூட சார்ஜ் பண்ணலாம் ஒரு கோச்சிங்க்கு. கரெக்ட். நீங்க நல்லா யோசிங்க, 1 million ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவர் இன்னும் வந்து ஒரு 3 to 4 months 6 monthsல 2 million போயிடுவாரு. மேபி அவர் லான்ச் பண்ணா கூட பண்ணலாம். லான்ச் பண்ணிட்டாரு அப்படின்னா crores of business. கரெக்ட். ஏன் அப்படின்னா அதுல அவர் பொசிஷன் பண்ணிட்டாரு. என்னதான் என்டர்டைன்மெண்ட் பண்ணாலும் நான் தான் அப்படின்னு பொசிஷன் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு நல்லா தெரியும், எல்லாரையும் நான் டான்ஸ் ஆட வைப்பேன், செஸ்ல எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் பண்ணிக்கிட்டாரு. இப்போ ஒரு பிசினஸ் வந்து லான்ச் பண்றாரு அப்படின்னா 100% ROI சூப்பரா வரும். ஸோ திங் இஸ் பொசிஷனிங். அண்ட் நார்மலா நான் எல்லா ஏஜென்சிஸ்ட கேட்குற இந்த வார்த்தை பேக்கேஜிங். அப்படின்னா என்ன, அதை எப்படி கரெக்டா பண்ணலாம்? ஓகே, இப்போ பேக்கேஜிங் வந்து சிம்பிள். ஒரு கான்டென்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தினால நீங்க ஹிட் ஆவீங்களானா மாட்டீங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு கரெக்டா இருந்தா மட்டும்தான் அது வைரல் ஆகும். எல்லா விஷயம் நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, ரைட் ஃப்ரம் கான்டென்ட் ஐடியேஷன், ஸ்கிரிப்ட் பண்றதா இருக்கட்டும், ஷூட் பண்றதா இருக்கட்டும், எடிட் பண்றதா இருக்கட்டும், அதை கரெக்டா போஸ்ட் பண்றதுலயா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் அந்த வீடியோ வைரல் ஆகும். ஓகே, இது வந்து ஒரு 50%. இது வந்து ஒரு 50%. இந்த ஷூட்டு இது எல்லாமே சொன்னால 50. இன்னொரு 50 பாத்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன், அந்த ஆர்டிகுலேஷன் அண்ட் டெலிவரி. இது 2 அதான் ஆரா. ஓகே, இது 2 ஒன்னு இருந்தா பொழைச்சிக்கலாம்னா கண்டிப்பா பொழைச்சிக்கலாம். ஆனா ஒரு பயங்கர லெவலுக்கு போகணும், ஒரு பயங்கரமா போகணும் அப்படின்னா 2மே வந்து ஒரு சூப்பரா இருக்கணும். கரெக்ட். இந்த மாதிரி பேக்கேஜ் பண்றது ஈஸி தான் ஆக்சுவலா. ஒன்னொன்னுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸ்கிரிப்டிங்க்கு இப்போ ஏஜென்சி இல்லாம தனியா நீங்க பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்கிரிப்ட் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் பண்ணுங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. எடிட் பண்றீங்களா, ஒரு கரெக்டான பர்சன், கரெக்டா எடிட் பண்ற பீப்புள் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, இதான் ரெஃபரன்ஸ், இந்த மாதிரி எடிட் இருக்கணும், அந்த மாதிரி எடிட்டர்ஸ் எடுங்க. ஓகே. அப்புறம் ஷூட் பண்றது உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா ஷூட் எடுக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்படிதான் இருக்க போகுது,
இதெல்லாம் பார்த்துட்டு எண்ட் டு எண்ட் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு ப்ராப்பரா ஒரு குட் பொசிஷனிங் இருந்தா மட்டும்தான் அது ஒரு கிரேட் பேக்கேஜ். சூப்பர். இன்னைக்கு நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பணம் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. 1 மில்லியன் கிட்டலாம் அடிச்சிடறாங்க. ஆனா ஒரு சார்ஜ் பாத்தீங்கன்னா அவங்களால கரெக்டா வாங்க முடியல. அவங்க எப்படி அதை கரெக்டா மானிட்டைஸ் பண்ண முடியும்? ஓகே, இப்போ நான் சொன்ன விஷயம் தான். நான் ஆல்ரெடி ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன் உங்ககிட்ட சொன்னேன். ஃபெல்லோ கிரியேட்டர்ஸ் கிட்ட கேளுங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு கேளுங்க. ஃபார்மர்ஸ் கம்யூனிட்டி, இப்போ அவங்களும் ஒரு 1 மில்லியன் வச்சிருக்காங்களோ 500K வச்சிருக்காங்களோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிராண்ட்ஸ் வந்து யாருக்கு ரொம்ப அதிகமா பே பண்ணுவா தெரியுமா? சும்மா நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். யாருக்கு வந்து ஐ ஃபீல் இன்னைக்கு நான் ஒரு பிசினஸ் ஓனரா பார்த்தேன் அப்படின்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் எங்க இருக்காங்களோ அங்க நான் போக ஆசைப்படுறேன். என்னோட டார்கெட் ஆடியன்ஸை யார் ஆல்ரெடி ஓன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நான் பார்ப்பேன். ஏன்னா அவங்க கிட்ட போயிட்டா நான் கஷ்டப்பட்டு சுத்த தேவையில்லை. என்னோட ப்ராடக்ட் வாங்குறவங்க எல்லாமே அவங்க கிட்ட இருக்காங்க. சோ அவங்க கிட்ட போயிட்டா வித்தரலாம். பெர்ஃபெக்ட். இதான் நான் பாப்பேன். இதுதான் வந்து எல்லா பிராண்ட் நீங்க பார்க்க மாட்டீங்க, எல்லா பிராண்டும் இதான் பார்ப்போம். என்ன விஷயம்னா, இப்போ நிறைய பீப்புள் வந்து நீஷ் இல்லாம ஜெனரலைஸ்டா பேசுவாங்க. ஆனா நீஷ் ஓரியன்டா ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா, இப்போ கிளாத்திங்னா கிளாத்திங் பத்தி மட்டுமே ஒருத்தவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு நீங்க எப்பயுமே அதிகமா கொடுப்பீங்க. கரெக்ட். ஜென்ரலா பேசுறவனுக்கு வந்து நீங்க எப்பயுமே கம்மியா கொடுப்போம். இப்போ வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் இது கொலாப் தான் உங்களுக்கு அதிகமா வேணும் அப்படின்னா நீஷ் ஓரியன்டா போறது பெட்டர். ஓகே, அப்படி நீஷ் ஓரியன்டா உங்களால போக முடியலன்னா இன்னொன்னு பண்ணலாம். இதுக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபார்ம் அஸ் அத்தன்டிக் கிரியேட்டர் லைக் கிஸ்தனிக்ஸ், எஃப்எஃப்ரா, கூஃபி, இவங்க மாதிரி ஒரு அத்தன்டிக் கிரியேட்டர் ஆவாங்க. இவங்க எல்லாரும் வந்து இதுதான் நீஷ்னு உள்ள போல அவங்கள சுத்தி ஒரு ஸ்டோரி பில்ட் பண்றாங்க. பார்க்க அத்தன்டிக்கா இருக்கு. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா பிராண்ட்ஸ் 100% நீஷ் ஓரியன்டட் பீப்புளுக்கு எவ்வளவு பே பண்றாங்களோ அதே இங்க கொடுப்பாங்க. I see. I think even potato face ரொம்ப அவ்வளவுதான். பியூமா கூட இப்ப ஸ்பான்சர் பண்ணிருந்தாங்க. அவ்வளவுதான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அத்தன்டிசிட்டிக்கு மட்டும் தான். சோ இத தாண்டி ஒரு கிரியேட்டர் வந்து ஒரு பக்கா பிசினஸா ஒரு ரெவென்யூ ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணலாம்னா அவன் என்ன பண்ணணும்? ஓகே, இப்போ ரெவென்யூ ஸ்ட்ரீமுக்கு வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, சிம்பிள். அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்தர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் தானே கிரியேட் பண்ண சொல்லுவேன். நான் ப்ரொமோஷன் பின்னாடி ஓடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே, ப்ரொமோஷன் நம்பி இருக்க முடியாது ப்ரோ. இப்போ இந்த மாசம் உங்ககிட்ட ஒரு பெரிய ப்ரொமோஷன் வரும். டேக் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh 5 lakh ஏதோ ஒன்று வருது. அடுத்த மாசம் அதே ப்ரொமோஷன் வருமானா கேள்விக்குறி. வராது. ஏன்னா நீ ஃபவுண்டர்ஸே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருமே வந்து பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்றாங்க. இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கம்மியாகுது. சோ நீங்களுமே அந்த மாதிரி பொசிஷன் பண்ணிட்டு ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து நீங்க கிளாத்திங்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பில்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. க்ளோத்ஸ் இது பண்ணுங்க, செல் பண்ணுங்க. ஒண்ணுமே இல்ல. இப்போ நான் கிளாத்திங்லாம் எனக்கு எக்கச்சக்க ஐடியா இருக்கு. சின்னதா வந்து ஒரு அனிமே பத்தி பேச ஆரம்பிங்க. கொஞ்சம் நருட்டோ ஏதோ பேச ஆரம்பிங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வரும். அனிமே தீம்டு டிஷர்ட் பில்ட் பண்ணுங்க. அனிமே தீம்டா டிஷர்ட் எடுத்துருவாங்க. செம குவாலிட்டியா இருக்கணும், பிரீமியமா இருக்கணும் பாக்குறதுக்கு. இப்போ அதை எடுத்துட்டு போயிட்டு உங்களோட ஸ்டோரியில வைங்க, ஒரு வீடியோவா போடுங்க. சேல்ஸ் வருமானம் கண்டிப்பா வரும். அவ்வளவுதான். இது இவ்வளவு சிம்பிள். இந்த கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா இதே பிசினஸ் ஆக்கலாம். ஜஸ்ட் வந்து அந்த ஓரியன்டட் பீப்புளை டேப் பண்ணுங்க. அதுல ஒரு பிசினஸ் மாடல் கண்டுபிடிங்க. அத வந்து அந்த பீப்புள் கிட்ட செல் பண்ணுங்க. இந்த நீங்க சொன்னீங்க 1.8 இயர்ஸா இந்த டொமைன்ல இருக்கீங்க. எவ்வளவு வீடியோஸ் கிரியேட் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு கிளைண்ட்ஸ்க்கு எல்லாம் சேர்த்து? இன்னும் அரௌண்ட் 70,000 வீடியோஸ். ஓகே, 70K வீடியோஸ். எவ்வளவு பெரிய ஒர்க் ஃபோர்ஸ் உங்க டீம்? 24 மெம்பர்ஸ். அவ்வளவுதான். என்ன ப்ரோ சொல்றீங்க? அவ்வளவு போயிட்டே இருக்கோம். ஓகே, இப்போ வந்து இது நிறைய பேருக்கே வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கும். என்னன்னா இவ்வளவு எப்படி பண்றாங்க இவ்வளவு டீம் வச்சுட்டு அப்படின்ற ஒரு விஷயம். ஃப்ரீலான்ஸ் இன்க்ளூடடா இல்ல உங்க டீம் டெலிவர் பண்ணுது? ஃப்ரீலான்சிங் யாருக்குமே கொடுக்கறது இல்ல, நாங்க வாங்கவும் மாட்டோம். என்ன ப்ரோ சொல்றீங்க? ஃப்ரீலான்சிங் இல்ல, சிம்பிள் ப்ரோ. இப்போ நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கேலபிலிட்டி பார்த்தோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் இருக்கும். பர்சனல் பிராண்டிங் ஏஜென்சி பண்ணா ஸ்கேல் பண்ண முடியாது, ஏஜென்சில ஸ்கேலபிலிட்டி இல்ல, கோச் இதுக்கு போயிடணும், கோச்சிங் பண்ணணும், கோர்ஸ் மாதிரி போகணும், அதுலதான் ஸ்கேலபிலிட்டி அதிகமா இருக்குன்னு நினைப்பாங்க. பட் ஐ வாண்ட் டு சேஞ்ச் த வெர்டிகல். இதுலயும் ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்னு நான் காமிச்சிட்டேன்னா ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் இந்த ஃபீல்ட்ல. இந்த பர்சனல் பிராண்டிங் ஒரு விஷயத்துல நான் தான் இவ்வளவு பெருசா ஸ்கேல் பண்ணிருக்கேன்னு என்ன ரெஃபரன்ஸ் பாயிண்டா என்டையர் இண்டஸ்ட்ரி வைப்பாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதுக்காக நான் ஒர்க் பண்ணணும். எப்படி பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த ஏஜென்சி இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா மேன் பவர் தான். கண்டிப்பா மேன் பவர் பெரிய பிரச்சனை. என்ன விஷயம்னா நீங்க எவ்வளவு கிளைண்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலா நீங்க வந்து ஒரு மேன் பவர் எடுக்கணும், ஹியூமன் ரிசோர்ஸ் ஒருத்தங்க எடுக்கணும். கண்டிப்பா. இந்த இடத்துல நான் என்ன பார்த்தேன்னா ஒரு எடிட்டர்னால ஒரு 3 வீடியோ பண்ண முடியுதுன்னா
நான் என் சிஸ்டம்ஸை வந்து ரொம்ப ப்ராப்பரா பண்ணி அதே எடிட்டர் கிட்ட இருந்து நான் 6 வீடியோஸ் வாங்குவேன் எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு நாளைக்கு. அவங்க காலையில 11 இருந்து 8 வரைக்கும் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டைமிங்குள்ளேயே என்னால 6 வீடியோ வாங்க முடியும். 2 பேர் கொடுக்குற எஃபர்ட்ஸை ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்க முடியும் வித் ப்ராப்பர் சிஸ்டம். இவங்க எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்களான்னு கேட்டா இல்ல, எக்ஸாஸ்ட்லாம் ஆக மாட்டாங்க. சேம் டைம் சேம் ஒர்க் டைமிங்ல தான் பண்ணுவேன். அது கழிச்சு நான் ஒர்க் எதுவுமே வாங்க மாட்டேன். ஆனா 6 வீடியோ வாங்க முடியும். ஏன்னா எங்க உங்களுக்கு டைம் போகுதுன்னு பாருங்க. எந்தெந்த விஷயத்துல வந்து ட்ரெயின் ஆகுறாங்க அவங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்க. அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுங்க. இது பண்ணனா 3 மணி நேரத்துல பண்ண வேண்டியதை நீ 1.5 மணி நேரத்துல பண்ணலான்டான்னு சொல்லி கொடுங்க. அஸ் ஏஜென்சி ஓனரா நம்ம தான் சொல்லி தரணும். அவங்களே ஃபிகர் அவுட் பண்ண விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு கரெக்டா. ஸோ நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னால 70,000 என்ன 7 லட்சம் வீடியோ கூட பண்ண முடியும். ப்ரோ எனக்கு என்ன கன்ஃபியூசிங்கா இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு 4 வீடியோ போட்டாலே ஐ ஹவ் சீன் மை ஃபெலோஸ் மற்ற கம்பெனிஸ்ல ரொம்ப ட்ரெயின்ட் அவுட்டா பேசுவாங்க. ப்ரோ காலையில இருந்து 4 வீடியோ எடுக்க முடியல ப்ரோ, ரொம்ப அவங்க ப்ரெஷர் ஃபீல் பண்றாங்க. நீங்க 7 வீடியோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ட்வீட் போடுவாங்க, வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு என்டர் சோஷியல் டா அப்படின்னு. போடவே மாட்டாங்க. ஐயோ இவனுக்கு அதிகமா ஆள வாங்கிடுவாங்கன்னு போட மாட்டாங்க. ஆனா வந்து தொழில் கத்துக்குவாங்க ப்ரோ, கண்டிப்பா கத்துக்குவாங்க. கண்டிப்பா தொழில் கத்துக்குவாங்க. இன்னைக்கு பர்சனல் பிராண்டிங் முடிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. ஹேஜன் வந்துச்சு, நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துட்டு இருக்கு. உங்களோட இது எப்படி இந்த தாட்ல? ப்ரோ இப்போ ஏஜனால ஒரு மிஸ்டர் பீஸ் பண்ற வீடியோவை பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. இட்ஸ் ஆல் அபவுட் கிரியேட்டிவிட்டி. கரெக்ட். கிரியேட்டிவிட்டி கான் பி ஸ்டோலன். கரெக்ட். எத்தனை ஏஐ வேணா வரட்டும், 1000 ஏஐ வரட்டும். கரெக்ட். அந்த கிரியேட்டிவிட்டியை மனுஷங்கிட்ட இருக்கிறத இவங்க கிட்ட இதுகிட்ட இருக்குமானா நோ. ஏஐ ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டைமை கம்மி பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏஐ. கண்டிப்பா. ஆனா ஏஐ வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிருமானா பண்ணவே முடியாது. நீங்க ஏஜென்ட்ல வீடியோ போடுங்க, வருண் மாயா போடுவாரு. வருண் மாயாவை நான் பெட் பண்றேன். வருண் மாயா மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் கொண்டு வாங்க, 0ல இருந்து கொண்டு வாங்க. வருண் மாயாக்கு என்ன ஒரு ஃபேண்டம், இந்த ஒரு இது போனார்ல 1 மில்லியன் 2 மில்லியன் போயிருக்காரு. அத வந்து 0ல இருந்து கொண்டு வந்தவங்கள பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா நான் சொல்லுவேன் சான்சஸ் ஆர் வெரி லெஸ். அவ்வளவு பண்றதுக்கான சான்சஸ் வெரி லெஸ். பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. ஏன் வருண் மாயாக்கு போச்சுன்னா, வருண் மாயா ஸ்பீக்ஸ் அபவுட் ஏஐ, டெக் அண்ட் எவ்ரிதிங். இப்போ இவர் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது people can resonate. ஆனா நீங்க ஏதோ வேற நியூஸ்ல இருக்கீங்க, நீங்க வந்துட்டு புதுசா ஏதோ ஏஐ கொண்டு வந்து உங்களை மாதிரியே பேச வைக்கிறீங்க, நீங்க எலிமினேட் ஆகணும்னு சொல்லிட்டு. கரெக்ட். ஆடியன்ஸ் பாப்பாங்களா? ஆடியன்ஸ் வந்து அவ்வளவு முட்டாள் இல்ல. கண்டிப்பா புரியுது, அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் ஏஐ, இதுக்கு லைக் பண்ணணும்னு போட மாட்டாங்க. கரெக்ட். ரொம்ப ரோபோட்டிக்கா இருக்கும். உங்களோட ஆரா அந்த ரோபோட் கிட்ட இருக்கானா? நோ. நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்ல இருந்து இட்ஸ் ஆல் அபவுட் ஆரா. இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் எடுத்திருப்பீங்க, சிலருக்கு நேச்சுரலா டெலிவரி வராது. நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அவங்களை எப்படி டியூன் பண்ணீங்க? யா, இப்போ எங்களோட இதுல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்டிங்ல நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்ல ஏஜென்சி நான் ஒரு விஷயமா ரொம்ப பார்ப்பேன், தப்பா இருக்கா சால்வ் பண்ணும், நான் எக்ஸ்டெண்டுக்கு போயிருவேன். ஏஜென்சி க்ரோ ஆனதுக்கு ரீசனே இதுதான். ஐ வில் கோ ஃபார் எனி எக்ஸ்டெண்ட். ஒரு டைரக்டர் சாரி ஒரு ஸ்பீக்கர் வராங்க, பேசுறாங்க, ஒரு புது கிளைண்ட், எங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க சரியா பேசல, இங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்க வீடியோகிராஃபரு இன்னொரு டைரக்டர் போவாங்க, இவங்க போறாங்க அப்படின்னா சும்மா இவங்க பேசுறத அப்படியே எடுத்துட்டு வருவோமானா நோ, அப்படிலாம் பண்ணவே மாட்டோம். இங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லுவோம். இங்கெல்லாம் கொஞ்சம் அடி வாங்குது சார், இங்கெல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கு, இன்னும் எனர்ஜியா இதுவா பேசுங்க, இந்த இடம்லாம் மாத்திக்கோங்க, கொஞ்சம் கையை வந்து இப்படியே வச்சு பேசுறீங்க, கொஞ்சம் தூக்கி பேசுங்க, ஹேண்ட் கெஸ்டர்ஸ் கொடுத்துட்டே பேசுங்க, நேச்சுரலா பேசுங்க, நீங்க எப்படி இருப்பீங்களோ அப்படியே பேசுங்க, அதுதான் இன்ஸ்டாகிராம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கிளியரா குழந்தைக்கு புரியுற மாதிரி அவங்க கிட்ட சொன்னா புரிஞ்சுப்பாங்க. அவங்க கிட்ட திரும்ப திரும்ப நான் ரீடேக் நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுலயும் புரிஞ்சுப்பாங்க, தப்பா பண்றோம், மாத்திக்கணும். சோ இந்த மாதிரி மாத்திட்டே இருப்பாங்க. திஸ் இஸ் a process. ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்தவொடனே சூப்பரா எங்க கிளைண்டே பேசுவாங்கன்னா நோ. லாங் டேர்ம் பண்ணிட்டே இருந்தா சூப்பரா பேசுவாங்கன்னா 100% எஸ். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர நம்ம ஃபீல்ட்ல ஒவ்வொரு விஷயத்துக்காண்டி கொண்டாடுவோம். இவரோட கான்டென்ட் ரொம்ப ரிலேட் ஆகுது, இவரோட கான்டென்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நம்ம சோசியல் தரணி என்ன பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி பில்டிங்ல வந்து செம்ம கிங். கம்யூனிட்டினா ஒரு லாயல் கம்யூனிட்டி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு லாயல் கம்யூனிட்டியை வந்து ஒரு பிசினஸ் எப்படி பில்ட் பண்ணலாம்? ஓகே, ஒரு பிசினஸ் ஓனர் சொல்றீங்க, பிசினஸ் ஓனர் எப்படி பில்ட் பண்ணலாம்? ஓகே, சிம்பிள். அவரை வச்சு நான் சொல்றேன். தரணி ப்ரோக்கு வந்து ஏன் அவ்வளோ இதுவா இருக்காங்கன்னா இஸ் அத்தன்டிக்.
நான் சொல்றேன்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து அத்தென்டிசிட்டி தான். இப்போ தரணி ப்ரோ வந்து அவர் ஃபாலோவர்ஸை சும்மா ஏதோ ஒரு ஃபாலோவர் அப்படின்னு பார்த்துருந்தா அவர் இவ்வளவு பெருசா பிசினஸ் பில்ட் பண்ணிருப்பாரானா நோ. இந்த ஆன்லைன்ல இவ்வளவு பெரிய இது கிடைச்சிருக்காது. தரணி ப்ரோ அவரோட ஒரு ஃபாலோவரையும் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ரொம்ப ஒரு அத்தன்டிக்கா நம்ம ஃபாலோவர் தான் வாப்பா நம்ம பையன் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவாரு. சோ அந்த அத்தன்டிசிட்டி அந்த ரிலேட்டபிலிட்டி எல்லாமே கிடைக்குது இல்ல. இப்போ நானே வந்து நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன், இதுவாவே இருக்காது. அது எல்லாரோட ஆறான்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட பேசுறது வந்து எனக்கு டிஃப்ரெண்டாவே இருக்காது. வருவாரு நம்ம தம்பி என்ன அப்படின்னு முடிச்சிருவாரு, அவ்வளவுதான், சிம்பிள். இது எல்லாருடையுமே இருக்குமானா இருக்காது. இந்த மாதிரி ஒரு பர்சன் சும்மா கான்டென்ட் பண்ணாலே they will grow. புரியுது ப்ரோ. உங்களை பத்தி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் ஸ்லைட்டா ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு என்ன புரிஞ்சுன்னா, யூ ஆர் க்ரோயிங் மல்டிபிள் பிசினஸ். இது எனக்கு ரொம்ப முக்கியமா கேட்கணும்ன்றது. என்ன ப்ரோ ஸ்ட்ராட்டஜி? இங்க ஒரு வீடியோ போடுறதுக்கே அவங்களுக்கு கஷ்டம். ஒரு பேரை வச்சு ஒரு 10 பிசினஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ப்ரோ ஸ்ட்ராட்டஜி? என் பேஜ் கேக்குறீங்களா, டீம் பேஜ் கேக்குறீங்களா? ஏஸோட தான் ப்ரோ கேக்குறேன். ஏஸோட தான் கேக்குறேன். ஹைலி மோட்டிவேட்டிங் ப்ரோ. ஏன்னா யூஆர் இன் டிஃபரெண்ட் நீஷஸ். அதை கரெக்டா அவங்களோட டீமுக்கு ஒரு லைம் லைட் கொடுத்து அவங்க உள்ள கொண்டு வந்திருக்கீங்க. வாட் இஸ் தி திங் பிஹைண்ட் இட்? சிம்பிள் ப்ரோ. இப்போ நான் வந்து என்னோட கம்பெனில இருந்து என்ன ஒரு மாதிரி ஹியூமிலேட் பண்ணி அமிச்சாங்க நான் சொன்னேன்ல. அவர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ண போறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இவர் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இங்க ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டான், அவர் பிசினஸே எடுத்து இல்ல என்னோட கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேற ஒரு ஃப்ரீலான்சிங் பண்றான் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டாரு. அவரு ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, என்னோட கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு என்னோட இதுலயே பண்ணுவேன் சார். நான் பண்ணவே இல்லை, பண்ண போறேன்னு தான் சொன்னேன். எனக்கு அப்படிலாம் இருந்துச்சு. சரி பண்ணாலும் தப்பு இல்ல. ஏன்னா ஒரு கம்பெனில ஒருத்தவங்க வந்து ஒரு லிமிடெட் சேலரிக்கு ஒர்க் பண்றாங்க. அவனுக்கு அதிகமா தேவை. நான் 16,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன்னு சொன்னார்ல, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 30,000 தேவை. ஃபேமிலி வந்து ரன் பண்றது 30,000 தேவை. ஏதாவது வெளியே இந்த மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க் ஃப்ரீலான்ஸ் ஏதாவது பண்ணாதானே எனக்கு வரும். 9 to 5 மட்டும் நம்பிட்டு இருந்தா எனக்கு காசு வருமா? வராது. இன்னும் எக்ஸ்ட்ராவா நான் ஏதாவது பண்ணாதான் எஃபர்ட் போட்டாதான் எனக்கு வரும். சோ அதுக்கு தான் இந்த ஃப்ரீலான்சிங், கான்டென்ட் கிரியேஷன் இது எல்லாமே. சோ எனக்கு என்கிட்ட ஒரு பொட்டன்ஷியல் நான் பார்த்தேன். 1.8 இயர்ஸ்ல வந்தேன், அப்சஸ்டா ஒர்க் பண்ணேன். ஐ கான்கர்ட் வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டேன், நல்லாவே சூப்பராகவே பண்றேன். இதே மாதிரி எல்லாராலையும் பண்ண முடியுமானா எஸ், எல்லாருக்குள்ளயுமே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. நான் அந்த மாதிரி தான் எனக்கு டீம் பார்ப்பேன். செம்ம ஹைலி மோட்டிவேட்டட், ஹைலி செம்ம இதுவா இருப்பாங்க. என்ன சொல்றது, நான் எல்லாருமே 125 துருன்னு இருப்பாங்க. எல்லாருக்குமே அந்த இது இருக்கு, பெருசா பண்ணணும் இருக்கு. ஆனா கரெக்டான புஷ் பண்ற ஒரு இது இருக்கானா இல்ல, யாரும் பண்ணல அவங்கள. அதனால ஒரு நார்மல் இதுலயே இருக்காங்க. எனக்கு ஒய் நாட்? இப்போ ஹரிஷ் வந்தான் அப்படின்னா, ஹரிஷ் மாதிரி இன்னொருத்தவங்களை கிரியேட் பண்ண முடியாது, ஹரிஷால பண்ண முடியும். ட்ரை பண்ணலாம், இதே ஏஸ் மீடியா மாதிரி கொண்டு போகலாம். பர்சனல் பிராண்டிங்ல எனக்கு தெரிஞ்சு we are doing so good, சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இந்தியா லெவல்ல நான் பெருசாயிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ வந்து எனக்கு என்ன அப்படின்னா, ஐடியாஸ் எங்க ஷிஃப்ட் ஆகுதுன்னா, ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் மீடியா. மீடியானா பிஹைண்ட் வுட்ஸ், கலாட்டா, பிளாக் ஷிப் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பசங்களோட டீம் வச்சுட்டு இவங்க கூட கம்பீட் பண்ணா யோசிங்க, ஃபன்னா இருக்கும். எனக்கு வந்து இட்ஸ் ஆல் அபவுட் என்ன சொல்றது, எனக்கு வந்து காசுக்குலாம் எதுவுமே பண்ணல. எனக்கு பை ப்ராடக்ட், என் எக்ஸலன்ஸுக்கு காசு எனக்கு தேடி வரும். நான் காசு நோக்கி ஓடவே மாட்டேன். இன்ன வரைக்கும் என் கிளைண்ட்ல இருந்து எல்லாருக்குமே தெரியும் என்னோட மோட்டிவ் எல்லாமே. காசுக்கு நான் ஓடவே மாட்டேன். ஆனா நான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பிஹைண்ட் வுட்ஸ்க்கு ஈக்குவலா இவங்களை கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேர்ட்டிக்கலையே நான் உடைப்பேன். எப்படின்னா இவங்களோட பிசினஸ் நான் இது பண்ண மாட்டேன், ஆனா இவங்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டா இருப்பேன். இங்க ஹரிஷ் பண்றான் பாரு, ஐஎஸ் மீடியா ஒரு இது பண்றான் பாரு, ஒரு கம்பெனி பண்றான் பாரு, இந்த மாதிரி நம்ம கான்டென்ட் பண்ணணும். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபார்மல் இதுல மாட்டிக்கிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப ஒரு ஃபார்மலா இருக்கு அவங்க பண்ற விஷயம் எல்லாமே. 10 இயர்ஸா இருக்காங்க, அவங்க தான் பயனியர்ஸ். ஸோ ரொம்ப சூப்பரா பண்றாங்க. ஆனா அதே மாதிரி பண்ணிருக்காங்க, புதுசா எந்த கிரியேட்டிவிட்டி எதுவுமே வரல. பெருசா பிராண்ட்ஸ்க்குலாம் ஆர்ஓவி இருக்கானா இல்ல. ப்ரொமோஷன்ஸ் நிறைய பேர் போறாங்க, அந்த ப்ரொமோஷனுக்கு எல்லா பிசினஸ்க்கும் நல்லா இருக்கு, ஆர்ஓஐனா இல்ல. ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு அந்த பேஜஸ் எல்லாமே. ஆனா நான் எக்ஸ்க்ளூசிவா இங்க கொண்டு வந்துட்டேன். இவங்க எல்லாம் மோஸ்டா யூடியூப், எனக்கு இன்ஸ்டாகிராம் கேம் தெரியும். என் பசங்க சூப்பரா பேசுவாங்க வித் மை லீடர்ஷிப். என் லீடர்ஷிப் இருக்கு, என்னால சூப்பரா கொண்டு போக முடியும். ஓகே, ஸ்பேரிங் விட்டுலாம். அதுக்குதான் மீடியா மாதிரி பண்றேன். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இதே மீடியாவை எனக்கு பிசினஸா டர்ன் பண்ணணும். பிசினஸ் ஆனா
நாட் ஜஸ்ட் ப்ரொமோஷன்லாம் பை ப்ராடக்ட் வந்துரும் இல்லனா இல்ல. ஆனா நான் இதையே ஒரு சோஷியல் மாதிரி ஒரு பிசினஸா கொண்டு போலாம். ஒரு HR கன்சல்டன்சி ஒரு தனி அது ஒரு இது. இப்போ ஏஎஸ் எடிட்டிங்னு ஒன்னு இருக்கு. தே ஆர் எடிட்டிங் சேனல். இப்போ ஈஸியா வந்து ஏஎஸ் எடிட்டிங்க்கு நான் பிசினஸ் எடுத்து அவுட் சோர்ஸ் பண்ணுவேன். ஓகே. எடிட்டர்ஸ் வேணும் அப்படினா எடிட்டர்ஸ் ஈஸியா நான் ஹையர் பண்ணிப்பேன். இது பண்றதுனால எனக்கு ஹையரிங்க்கு பஞ்சமே இல்ல. ஈஸியா ஹையரிங் வருது. ஒரு ஃபீல்ட்ல நான் ஈஸியா போட்டேன்னா ஹையரிங் எனக்கு வந்துரும். ஓகே. ஆனா என்னன்னா இந்த ஒரு இதையுமே ஒரு பேஜையுமே பிசினஸா டர்ன் பண்ண முடியும். ஓகே. ஒரு பிசினஸ்னா சூப்பரா நாங்க பண்ண ஆரம்பிச்சிட்டோம். we are doing around 6 figures. நைஸ். in short span. சின்ன இதுல இந்த பிசினஸ் வந்து பண்றது பெரிய விஷயம். இதெல்லாம் இன்கன்சிஸ்டன்டா பண்றோம். ரொம்ப எப்பலாம் டைம் இருக்கோ பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்றோம். பட் ஸ்டில் நான் மானிட்டைஸ் பண்ணிட்டேன். அது பெருசா கொண்டு போயிட்டு இருக்கேன். நீங்க பாருங்க, இதை நான் பிசினஸாவும் மாத்துவேன், மீடியாக்கு ஒரு காம்படிட்டர்ஸாவும் மாத்துவேன். சோ ஒரு யானை அடிக்க போறேன் இப்போ. அவ்வளவுதான். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. Thank you so much ப்ரோ. இப்போ நீங்க நல்லா பில்ட் பண்ண பேஜ் ஏதாவது ஒரு 2-3 போயிருச்சுனே வச்சுக்கோங்களேன். போயிருச்சு ப்ரோ. என்ன சொல்றீங்க? ஏஎஸ் நீங்க சொல்றீங்க. இந்த ஏஎஸ் வந்து என்டையரா வைப் ஆயிடுச்சு எனக்கு. எப்படி ப்ரோ? ஒரு ஃபர்ஸ்ட் மந்த்லயே ஒரு சின்ன எரர்ஸ் பண்ணிட்டோம். எரர்ஸ் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல இப்போ ஜாப்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயத்த பத்தி நம்ம பேசக்கூடாது. ஓகே ஓகே. ரொம்ப டைரக்டா பேசக்கூடாது. பேசணும் அப்படின்னா அது நம்ம ஃபிளாக் பண்ணிடும். ஃபிளாக் பண்ணிச்சுன்னா நம்மள டிசேபிள் பண்ணிடும் அக்கௌண்ட் எல்லாத்தையும். ஓகே. இப்போ இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி நம்ம ஜாப்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பேசக்கூடாது. பேசணும் அப்படின்னா அக்கௌண்ட்டை வந்து ஃபிளாக் பண்ணி டிசேபிள் பண்ணிடும். இந்த மாதிரி ஆச்சு. அந்த ஒரு மொபைல்ல நிறைய இது கனெக்டடா இருந்துச்சு. ஏஎஸ் ஜாப்ஸ், ஏஎஸ் எடிட்டிங், ஏஎஸ் பாலிடிக்ஸ், அப்புறம் என்னோட பேஜ் ஒன்னு சப் அக்கௌண்ட், எவ்ரிதிங் வைப்டு ஓவர் நைட்ல. ஓவர் நைட்ல வைப் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம், இன்ஸ்டால கால் பண்ணோம், பேசணும். ஒரே ஒரு பேஜை ரெக்கவர் பண்ண முடிஞ்சது எஸ் பாலிடிக்ஸ். எல்லா பேஜும் வைப்பு. ஓகே. அந்த ஃபாலோவர்ஸ் மட்டுமே அரௌண்ட் 1.5 lakhs. இதுல நாங்க கியூமுலேட்டிவா வச்சிருந்தது 1.5 lakhs ஓவர் நைட்ல வைப் ஆயிடுச்சு. ஈஸியா ஒரே மாசத்துல எங்க விட்டோமோ அங்கேயே விட்டோம். சூப்பர். we know the game. கேம் தெரிஞ்சா ஈஸியா வந்துடலாம். இப்போ ஒண்ணுமே இல்ல, நான் என்ன இது ஃபாலோ பண்ணேன்னு எனக்கு தெரியும். ஒரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணி இதுக்கு நான் அட்டைன் பண்ணிருப்பேன். ஒரு விஷயம் தப்பாயிடுச்சு, அதை நான் ரெக்டிஃபை பண்ணிட்டு கரெக்டா பண்ண விஷயத்த திரும்ப நான் பண்றேன். அவ்வளவுதான் சிம்பிள். இப்படி பண்ணோம்னா ஓவர் நைட்ல போனாலுமே ஃபீனிக்ஸ் மாதிரி வந்துடலாம். ஏன்னா நீங்க தான் பிரிக் பை பிரிக் பில்ட் பண்ணிருக்கீங்க. நமக்கு தெரியும், விஷயம் தெரியும்னால ஈஸி. ப்ரோ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி இந்த போன பேஜ்லாம் எப்படியோ ரிட்ரீவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒண்ணுதான் பண்ணோம். 1.5 lakhs ஃபாலோவர்ஸ் கான். திரும்ப ஸ்கிராச்ல இருந்தா பில்ட் பண்ணோம். அப்ப நீங்க எதுவுமே ரிட்ரீவ்லாம் பண்ணல, கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. சோ இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து 30 daysல திரும்ப கொண்டு வந்தோம். ஏன்னா ஒண்ணுமே இல்ல, இப்போ போயிடுச்சு நம்ம உட்காந்து இருந்தாதான் நம்ம லூஸ் பண்ணிட்டோம். இல்ல திரும்ப பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஹோப் எப்பயுமே இருந்துச்சு. பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட்ல இருந்து கொண்டு வந்தோம். ஓகே. என்ன வரும்போது எல்லாத்தையோட வந்தோம் நம்ம. இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சிவாஜி மாதிரி தான் யோசிச்சுட்டு பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வேண்டியதுதான். திரும்ப கொஞ்சம் என்ன அந்த ஒரு 2 நாள் மோட்டிவேஷன் டவுனா இருக்கும். திரும்ப வாங்கடா ஓடலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்டு போயிட்டு ஒரே மாசம் பயங்கரமா தலையை குடிச்சு ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டே இருக்கும், ஷூட் பண்ணிட்டே இருக்கும், எடிட் பண்ணிட்டே இருக்கும், போட்டே இருக்கும். 30 days எங்க விட்டோமோ அந்த 1.5 lakhs நான் திரும்ப ரிட்ரீவ் பண்ணிட்டேன். ரிட்ரீவ் வந்து இன்ஸ்டாகிட்ட இருந்து வாங்கல, நானே திரும்ப கிரியேட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இப்போ எனக்கு உள்ள இருந்து ஒருத்தன் கேக்குறான், எனக்கு என்னப்பா நீ ஹரிஷ் நீ என்ன வேணா பேசுவ அப்படின்ட்டு எனக்கு உள்ள இருந்து ஒருத்தன் கேக்குறான். இதே மாதிரி வெளியே இருக்கவங்க எடுத்துக்கோங்களேன், சரி அவங்க எல்லாத்துக்கும் உங்களை மாதிரி டீம் இருக்காது, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட முடியாது. சோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டக் ஆகி 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்? ஓகே, ஒண்ணுதான் நான் சொல்லுவேன். பிளேன் குவான்டிட்டி. குவான்டிட்டியில நீங்க விளையாடுறீங்க அப்படின்னா குவாலிட்டியில விளையாடுறவனை ஈஸியா பிரேக் பண்ணிடலாம். குவான்டிட்டின்னு எதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு போஸ்ட், 4 நாளைக்கு ஒரு ரீல் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. குவான்டிட்டியில விளையாடுங்க. டெய்லி ஒரு ரீல், டெய்லி 2 ரீல் கூட போடுங்க. குவான்டிட்டியில அவன் வந்து குவாலிட்டியில ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி போடுறான். நீங்க குவான்டிட்டியில போட்டே இருங்க, சம்திங் வில் கிளிக். 2 ரீல் போடுறீங்கன்னா ஒன்னாவது கிளிக் ஆகும், 2 ரீல்ல ஒன்னாவது கிளிக் ஆகும். இந்த மாதிரி போட்டே இருங்க. எல்லாமே போயிடுச்சு ஓவர் நைட்டு, போட்டுட்டே இருங்க. ஒரு விஷயத்தை வச்சு பில்ட் பண்ணிருப்பீங்க, அது திரும்ப நீங்க கொண்டு வாங்க, திரும்ப நீங்க பண்ணுங்க. எப்படின்னா சேம் அதே மாதிரிதான். என்ன நீஷ்னு உங்களுக்கு தெரியும், எடிட்டிங் நீஷ். இப்ப வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் நீஷா, என்டர்டைன்மெண்ட் நீஷ். இந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு நீஷ் வச்சிருக்கோம். அந்த நீஷை சுத்தி திரும்ப பேசுங்க.
ஆனா என்னன்னா அங்க பேசுனீங்கல்ல அதே திரும்ப கொண்டு வராதீங்க. ஓகே ஓகே. அதே திரும்ப பேசாதீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேசுங்க. எனக்கு எப்படி ஒரே மாசம் நான் கொண்டு வந்தேன்னா அங்க ஒரு போஸ்ட் எல்லாம் போட்டுருப்போம்ல வீடியோஸ், அதே நான் திரும்ப போடல, திரும்ப கிரியேட் பண்ணும். ஓ சோ நீங்க அந்த ப்ரொடக்ஷனே திரும்ப புதுசா பண்ணும். ஓகே, புதுசா பண்ணி இதுல ஒரு மொமெண்டம் கொண்டு வந்தேன், இதுல ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்தேன், அப்புறம் தான் இதுல யூஸ் வச்சிருப்போம்ல அதை இப்பறம் தான் கொண்டு வரேன். ஓகே. இங்கெல்லாம் வந்து வீடியோஸ் போட்டுட்டோம், புதுசா எடுத்த வீடியோஸ் மொமெண்டம் கிரியேட் பண்ணிட்டேன், நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 1 by 1 பழைய வீடியோஸை போடுறேன். சூப்பர். இந்த மாதிரி பண்றதுனால நீங்க எங்க விட்டீங்களோ அங்கேயே பிடிச்சலாம். நிறைய பேருக்கு இப்போ பேன் ஆகுது, நிறைய விஷயம் ஃப்ரஸ்ட்ரேட்டடா உட்காந்துருக்காங்க, நிறைய இருக்கு. இப்போ நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. புதுசா ப்ரொடக்ஷன் எடுங்க, புதுசா கிரியேட்டிவா ஒரு இது கொண்டு வாங்க. தென் நீங்க ஆல்ரெடி வச்சிருப்பீங்களா அது எல்லாத்தையும் கொண்டு வாங்க. சூப்பர் ப்ரோ. ஸோ நீங்க சொல்ற மாதிரி இதுல நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு. நீங்க இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் மேக்கிங்ல நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு. இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணோம், ஆனா ரொம்ப அண்டர் ரேட்டட், பெருசா யாரும் அதை கண்டிக்க மாட்டேங்கிறீங்கன்னா இதெல்லாம் சொல்லுவீங்க? ஃபார்மேட் வந்து கூஃபி ஸ்டைல் ஃபார்மேட் தான் சொல்லுவேன். சூப்பர். இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங் சொல்றாங்க, அப்புறம் ரேபிட் ஃபயர் சொல்றாங்க, நாங்களே சொல்றாங்க நாங்க தான் சொல்றோம், ரேபிட் ஃபயர்னு சொல்றோம். இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஜேர்னர் இருக்கு. கரெக்ட். ஆனா நான் என்ன பாக்குறேன்னா இந்த கூஃபி மாதிரி ஒரு ஜேர்னர் வந்து பெருசா டேப் பண்ணல நிறைய பேர். கூஃபி கிறிஸ்டனிக்ஸ் இவங்க எல்லாம் ஒரு சைட்ல நான் வைப்பேன். இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க, இதை வந்து பெருசா டேப் பண்ணல. எல்லாரும் இந்த சைட்ல போயிட்டு இருக்காங்க எங்களை மாதிரி. நான் கூஃபி மாதிரி நீ என்டர்டெயின் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன்னா இல்ல, அது எடுத்துக்கோங்க. அதுல என்னன்னா அத்தன்டிசிட்டி எடுத்துக்கோங்க, அதுல இருந்து ரிலேட்டபிலிட்டி எடுத்துக்கோங்க. என்ன பண்றான் இது ரெண்டுத்தையும் பண்றது, கூஃபி என்ன பண்றான், சின்ன சின்ன விஷயம் எடுத்துக்கோங்க, அது எல்லாத்தையும் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க உங்களோட இதுல. கிறிஸ்டனிக்ஸ் பாருங்க என்ன பேசுறான், ஏன் வந்து கிறிஸ்டனிக்ஸ் வந்து கல்ட்டா இருக்கு, ஃபாலோவர்ஸ்லாம் புரியுது, பயங்கரமா இதுவா இருக்காங்க. நீங்க ஜஸ்ட் பாருங்க, நீங்க ஜஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவங்களோட ஃபாலோவர்ஸை அவங்க ஃபாலோவர்ஸா பாக்கல, நம்ம பசங்க மாதிரி பாக்குறாங்க. நீங்க ஆண்டர்பிரினர்ஷிப் என்ன வேணா பண்ணுங்க, ஆனா ஆடியன்ஸை மேக் தம் ஃபீல் தட் யூ ஆர் தேர். இது என்னன்னா அவங்களோட இது மாதிரி வச்சுக்கோங்களேன், என் ஃப்ரெண்டு, என்னோட பிரதர், அந்த மாதிரி நீங்க ட்ரீட் பண்ண வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபாலோவர் லாயல் கம்யூனிட்டியா மாறிடுவாங்க. புரியுது. ஏன்னா நீங்க சொல்றது எப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் டு டைஜஸ்ட். ஏன்னா ஆண்டர்பிரினர்ஸுக்கு கொஞ்சம் ஐ வுட் சே அந்த மில்லினியல்ஸுக்கு ஒரு 35+, 40+, என்னோட பேட்ச் அதுக்கு மேல இருக்கவங்களுக்கு இன்ஸ்டாகிராமே இஸ் நியூ இருக்கும். அதுல இருந்து நீங்க கூஃபி கொண்டு போறதெல்லாம் வந்து இல்ல வேற மாதிரி. கூஃபி மாதிரி அப்படியே நான் பண்ண சொல்லல, நான் ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை எடுத்துக்கோங்க. உங்க ஸ்டைல், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், கூஃபி மாதிரி எடுத்துட்டு வராதீங்க. கரெக்ட், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அதுல இந்த எலமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. கூஃபி கிட்ட இருந்து இந்த சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ரிலேட்டபிளா பேசுறதுக்கு கூஃபி இதை பண்றாரு, ஜஸ்ட் நம்ம ஸ்டைல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், உங்க ஸ்டைல்ல பண்ணுங்க. கூஃபி மாதிரியே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு காப்பி. கரெக்ட். ஆனா அதை வந்து அந்த எலமெண்ட் எடுத்து உங்க ஸ்டைல்ல பண்ணிட்டீங்கன்னா தாரிக்கோட இதுதான் பொசிஷன் இதுதான், அவ்வளவுதான். பீப்புள் வந்து உங்களை லவ் பண்ணுவாங்க லிட்டரலா, அவ்வளவுதான். அப்புறம் கிரியேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வந்து அன்எத்திக்கல் பிராண்ட்ஸை வந்து ப்ரமோட் பண்றாங்க. அதனால நிறைய பேருக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வருது. ப்ரமோட் பண்ணிடுறாங்க, வாங்கி போட்டுறாங்க. ஒரே ஸ்கிரிப்ட் 5 கிரியேட்டர் பேசியிருக்காங்க. நான் அதை பத்தி கூட ரீசெண்டா ஒரு கிரியேட்டர் வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கிரியேட்டர்ஸ் இதை எப்படி தவிர்த்துக்கலாம்? அதுதான் இப்போ கிரியேட்டர்ஸ் வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்க. டெஸ்பரேட்டா தே நீட் சம் மணி. ஓகே, ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு மணி தருதானா? இல்ல. இன்ஸ்டாகிராமே ஒரு மணி தருது, நீ யூடியூப் மாதிரி நீ வீடியோ போடுறதுக்குலாம் காசு தருதானா? இல்ல. அவங்களோட ஒன்லி வேஸ் ப்ரொமோஷன். ஆனா அந்த வேவ் வந்து இவங்க தப்பா யூஸ் பண்றாங்க, தப்பா யூட்டிலைஸ் பண்றாங்க. இந்த மாதிரி இப்படி இருந்த ஃபேஸ் வந்து இப்படி ஆயிடுச்சு, இது எல்லாமே போய் எங்க டாக்டர்ஸே நிறைய பேர் போட்டு அடிச்சிருக்காங்க. என்னடா போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஓகே, ஏன்னா இது லிட்டரலா வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி வச்சுக்கோங்களேன். டக்குன்னு ஒரு பேஸ்ட போடுவானா, டக்குன்னு வந்து அது வெள்ளையாயிடுமா, ஆடியன்ஸ் வந்து எக்ஸாஜரேட் ஆயிடுவாங்க. ஒரு எந்த ஆயிட்டு பயங்கரமான ப்ராடக்ட்னு வாங்குவாங்க, போட்டு பார்ப்பாங்க, ஒரு 500 ரூபா 1000 ரூபா இருக்கும் அந்த ப்ராடக்ட். காசை யார் லூஸ் பண்றா? உங்க ஃபாலோவர்ஸ், உங்களை வளர்த்துட்டவங்களுக்கே துரோகம் பண்றீங்க. சோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்றது. இப்போ ஈஸியா வந்து ஒரு பெட்டிங் ஆப்பை போய் ப்ரமோட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இப்போ 5000 ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே எவ்வளவு லட்சம் கொடுப்பாங்க, 100% சொல்றேன், கண்டிப்பா காசு கொடுப்பாங்க, நிறைய காசு கொடுப்பாங்க. ஏன்னா நான் ஒரு சின்ன கிரியேட்டரா இருக்கும்போது நிறைய பேர் அப்ரோச் பண்ணிருக்காங்க, நிறைய காசு கொடுப்பாங்க, 1 lakh 2 lakh ஈஸியா கொடுப்பாங்க. ஆனா அதுக்காக நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஆடியன்ஸை நீங்க வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் மாதிரி யூஸ் பண்றீங்க. ஆடியன்ஸ்லாம் ஒரு ப்ராடக்ட்ன்ற மாதிரி யூஸ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி இருக்க கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஆஸ் அ ஜெனரல் ஆடியன்ஸா நம்ம அவங்களை சப்போர்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்றாங்களா அன்ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அப்படி இல்ல கிரியேட்டர் சைட்ல நான் சொல்லணும் அப்படின்னா
அந்த கிரியேட்டர்ஸ்க்கு என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், பண்ணாதீங்க. காசு தான் உங்களுக்கு ஒரு முக்கியமா இருக்குன்னா ஒரு ப்ராடக்டா சர்வீஸோ நீங்க எடுத்துட்டு வாங்க, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு யூஸ்ஃபுல்லா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. காசுக்காக டெஸ்பரேட்டா இப்படி நார்மல் பீப்புளை சீட் பண்ண வேணாம். எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சு அப்படின்னா ஒண்ணு நான் வந்து அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஓகே. அப்படி இல்லைன்னா ட்ரை பண்ணவங்கள விசாரிப்பேன். ஓகே. ஒரு பெரிய ஒரு சர்க்கிள்ல நான் விசாரிப்பேன், உங்களுக்கு எல்லாம் பண்ணிருக்கீங்களா, ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கேட்பேன். ஆனா இப்படியே ஆனாலும் நம்ம அந்த ப்ராடக்ட்டை ஈஸியா சஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப தப்பு. வாட் இஃப் இந்த ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு இது இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் வர மாதிரி கெமிக்கல் இருந்துச்சுன்னா, ஆடியன்ஸ்க்கு சைடு எஃபெக்ட் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை போய் மாட்டிப்பீங்க. ஒரு சின்னதா ஒரு 10,000 20,000 வருதுன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸே போய் மாட்டி விடுற மாதிரி அர்த்தம். சோ அந்த மாதிரி மோஸ்டா நான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருதுன்னா 100% நான் பண்ண மாட்டேன். ஆனா இதுவே ஒரு சர்வீஸ், கோர்சஸ் இந்த மாதிரி வருது அப்படின்னா ஒண்ணு அது வந்து எனக்கு ரிலேட்டபிளா இருக்குன்னு பார்ப்பேன். இன்னொன்னு அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அதை படிச்சவங்க கிட்ட கேட்பேன். நான் வந்து ரொம்ப லிமிட்டடா பண்ணுவேன், 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒண்ணு. இது மாதிரி நான் பண்றது எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, நான் படிச்சிருக்கேன்னு சொன்னேன்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், அதுக்கு எனக்கு ரிலேட் ஆகும், எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன், அவங்களுக்கு தான் நான் ப்ரொமோட் பண்ணுவேன். மிச்சப்படி நான் பண்ணாத ஒரு விஷயத்துக்கு நான் எப்பயுமே ப்ரொமோட்டே பண்ண மாட்டேன். ப்ரொமோஷன் எல்லாத்துக்குமே நான் நோ சொல்லுவேன். இப்போ நான் ப்ரொமோஷன் பண்ணோம்னா நான் ஈஸியா சொல்றேன், ஐ கேன் earn அரௌண்ட் 5 lakh ஈஸியா. ஏன்னா நான் சொன்னேன்ல அந்த டைம்ல பீக்லாம் இல்ல, அந்த டைம்ல நான் 1 lakh கிட்ட எனக்கு வந்துச்சு ப்ரொமோஷன்ல. இப்போ நான் நினைச்சேன்னா ஈஸியா 5 lakh earn பண்ணலாம். earn பண்ணனா இல்ல, நான் அந்த ஸ்ட்ரீம் எனக்கு வேணான்னு விட்டேன். ஸ்ட்ரீமே வேணாம். ஆடியன்ஸ் நான் வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் இல்ல, அவங்கள வந்து நான் ஏமாத்த போறது இல்ல, பண்ண மாட்டேன், அவ்வளவுதான். சோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மூலமா ஸ்கேம் பெருசா ஆகாம இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு கிரியேட்டர், உங்களுக்கு வந்து நான் ஒரு பிராண்டு, நான் வந்து உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு கெட் an agreement or a confirmation mail. எல்லாமே ஒரு ப்ராப்பரா ஒரு பேக்கேஜ் வாங்கிக்கோங்க. நீங்க பிரைஸ் எல்லாமே என்கிட்ட சொல்லிருப்பீங்க ஆல்ரெடி, இதான் பிரைஸ் எல்லாமே. இது எல்லாத்தையும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் அண்ட் ஆல்சோ கன்ஃபர்மேஷன் மெயிலா வாங்கிக்கோங்க. ஓகே, சேஃப்டி பர்பஸ் இது எல்லாத்துக்குமே. இன்னொன்னு ஆல்வேஸ் வாட் ஐ சஜஸ்ட் இஸ் 50% இது வாங்கிக்கோங்க, அட்வான்ஸ். ஓகே ஓகே. 100% கொடுக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல, பட் அட்லீஸ்ட் 50% பிஃபோர் த ஸ்கிரிப்ட், ஆஃப்டர் போஸ்டிங் வந்து இன்னொரு 50% வாங்கிக்கோங்க. திஸ் வில் பி பெட்டர், மியூச்சுவலா இருக்கும் ரெண்டு பேருக்குமே. இந்த மாதிரி பண்றதுனால ஈஸியா இந்த ஸ்கேம்ல இருந்து தப்பிக்கலாம். சோ இப்போ ஒரு 18-year-old ஜஸ்ட் ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா வாட் வுட் யூ டெல் them? ஓகே, இப்போ ஒரு 18 வயசு பையனோ பொண்ணோ யாரோ ஒருத்தங்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த ஃபீல்டுல வரணும், ஒரு பிசினஸ் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்றது ஜஸ்ட் ஸ்டார்ட். எல்லாருக்குமே இருக்கிற இன்செக்யூரிட்டி என்னன்னா பெர்ஃபெக்ட்டா இல்லாம போயிடுமோ, பெர்ஃபெக்ட்டா இருந்தா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பொட்டன்ஷியல் இருந்து ப்ரொகாஸ்டினேட் பண்ணி நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். பொட்டன்ஷியல் இருக்கும் ஆனா ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவாங்க பிகாஸ் தே நீட் பெர்ஃபெக்ஷன். ஸோ டோன்ட் சேஸ் பெர்ஃபெக்ஷன், ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, தென் யூ வில் இவென்ச்சுவலி ஃபிகர் அவுட். உங்களுக்கு தெரியும் இதுதான் பாத் அப்படின்னு தெரியும். இப்போ ஒரு வண்டி இருக்கு, அந்த வண்டி நீங்க ஓட்டவே இல்லை, ஆனே பண்ணாம இதை எவ்வளவுதான் திரும்பினாலும் போகாது. ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் போங்க, அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் 5 yearsல எங்க இருப்பீங்கன்னு நீங்க பொசிஷன் பண்ணி வச்சிருக்கீங்க உங்க பிசினஸ்ல? ஓகே, we will be the number 1 personal branding agency in the entire world. சூப்பர். ஏன்னா நாட் ஜஸ்ட் தமிழ்நாடு, நான் அதை பார்க்கவே இல்லை, இந்தியாலேயே வந்து எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கு அண்ட் ஆல்சோ இன் வேர்ல்டு. ஏன்னா இந்த 2.8 billion வியூஸ் இந்த 8 monthsல கொண்டு வரது, 10 monthsல கொண்டு வரதுன்றது சாத்தியமே இல்ல. பெரிய பெரிய ஏஜென்சியே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுது, இவ்வளவு பண்ணல. வருண் மாயா நீங்க சொன்னீங்கல்ல, வருண் மாயாவால கூட அவ்வளவு எல்லாம் பண்ண முடியாது. ஆக்சுவலா நாங்க பண்ணிருக்கோம் because we have potential. So அதனால we see ourselves as a number 1 personal branding agency in the entire world and also a media house. சூப்பர். like behind us. சூப்பர் சூப்பர். பர்சனல் பிராண்டிங் ஒருத்தரோட லைஃபே சேஞ்ச் பண்ணிருமா என்ன? கண்டிப்பா மாத்திருக்கு. லைக் என்னோட கிளைண்டோட ஒரு ஸ்டோரி சொல்றேன். அவர் வந்து ஒரு ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட், இஸ் இன்டு ஆர்கிடெக்ட். அவர் வந்து அரௌண்ட் ஸ்டார்டிங் வராரு, சூப்பரா பண்றோம், சூப்பரா போயிட்டு இருக்கு பேஜ் எல்லாமே. ஒரு 6 monthsல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100K அடிக்கிறாரு. சூப்பர். 100K இஸ் அ பிக் நம்பர். அது வந்து ஷார்ட் ஸ்பேன்ல அடிக்கிறாரு. ஒரு நாள் எதாச்சியா நாங்க மீட் பண்ணும்போது அவர் வந்து சொல்றாரு எங்ககிட்ட, சும்மா ஒரு மீட்டப் மாதிரி நாங்கெல்லாம் மீட் பண்ணோம். அதுல வந்து அவர் சொல்றாரு, ஹரிஷ் ப்ரோ, நான் ஆக்சுவலா உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த கான்டென்ட் கிரியேஷன், இந்த பர்சனல் பிராண்டிங் வந்து என் லைஃப், என் பிசினஸ் எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அவரோட லைஃப் டைம் சேவிங்ஸை வந்து எங்க மேல பெட் பண்ணிருக்காரு போல. ஒரு 6 months சேவிங் ஏதோ வச்சிருக்காரு. வந்தா லாபம், வந்தா வாழ்வு, வரல லாஸ் ஆகு, அந்த மாதிரி வந்திருக்காரு.
5 monthsல சூப்பர் டூப்பர் ஹிட், சூப்பரா போயிருக்கு. லீட்ஸ், பிசினஸ் எல்லாமே அவரோட லைஃபே வந்து தலைகீழ மாத்திருக்கு. இதெல்லாம் லிட்டரலா அவர் எங்ககிட்ட சொன்னாரு, இது பண்ணலன்னா எனக்கு இவ்வளவு வந்திருக்குமானா இல்ல. ஆனா இப்ப எல்லாமே இன்பவுண்டா போகுது. கான்டென்ட் பர்சனல் பிராண்டிங் பண்றதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ஒர்க் போயிட்டு இருந்திருக்காரு. ஓகே, நாட் இன் பிசினஸ். அவர் பிசினஸ்டே இல்ல, புதுசா வந்திருக்காரு. புதுசா வந்து ஃபார்ச்சூனே மாத்திருக்காரு பாருங்க. ஆனா இதனால எல்லாரும் ஃபோமோ ஆகி வரணுமானா இன்னும் வர வேணாம். 100% இதே மாதிரி ஃபோமோ ஆகி எல்லாரும் வரணுமானா வர தேவையில்லை. ஏன்னா ஒருத்தருக்கு கிளிக் ஆகுறது எல்லாருக்கும் கிளிக் ஆகணும்னு அவசியமே இல்லை. இப்போ இதை பண்ணலாம். ஆனா பண்றதுக்கு முன்னாடி ஒரு அட்லீஸ்ட் 6 months ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்த்து வச்சிருக்கோம். ஓகே, இப்போ இவங்க வேலைக்கே போலனாலும் அவங்களோட ஃபேமிலிய பாத்துக்க முடியும். அவங்க ஃபேமிலி வந்து நல்லா ரன் ஆகணும். அந்த 6 மாசம் சொல்றேன், காசு இல்லாம ஸ்ட்ரகிளே ஆகக்கூடாது. சோ இந்த 6 மாசம் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா 7வது மாசம் வேலைக்கு போயிடலாம். ஓகே, ஃபேமிலியும் சேஃப், கெரியரும் வந்து பாதிலேயே எதுவும் நிக்கல, பெரிய பிரச்சனை இல்லை. சோ இந்த மாதிரி பீப்புள் பர்சனல் பிராண்டிங் பண்ணலாம். ஆனா எதுவுமே இல்லாம ஓகே ஆன்லைன் நான் குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா லிட்டரலா தே வில் ஃபெயில். ஓகே, நெகட்டிவா சொல்றேன்னு இல்ல, பட் இந்த மாதிரி பண்ண வேணாம். நான் சஜஸ்ட் பண்றது தான். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பாட்காஸ்ட்ல நிறைய விஷயம் கவர் பண்ணோம். ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கும். ஸோ இவ்வளோ கிளைண்ட்ஸு கண்டிப்பாக ஒரு பெரிய டேர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணியிருப்பாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நம்பர் ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த டேர்ன் ஓவருக்கு உங்களை கொண்டு வந்த டாப் 3 லைஃப் சேஞ்சிங் லெசன்ஸ். ஓகே, இப்போ ஒரு 3 லைஃப் லெசன்ஸ் வாழ்க்கையே வந்து மாத்திருச்சு, இதெல்லாம் கத்து கொடுத்துருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேக் த ரிஸ்க். எப்பயுமே வந்து ஒரு விஷயத்துக்காக பயந்துட்டே இருக்காதீங்க, குதிச்சு பாத்துருங்க, பாத்துக்கலாம், இறங்கி அடிக்க வேண்டியது அவ்வளவுதான். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா பி ஷேம்லெஸ். இப்போ நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க. கரெக்ட். உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா டோரை நீ தான் நாக் பண்ணும். இன்னொருத்த வந்து உனக்காக நாக் பண்ண மாட்டான், நீ நாக் பண்ணாதான் திறப்பாங்க. சோ ஷேம்லெஸ்ஸா போய் கேளு, நாக் பண்றதுக்கு தான் இருப்பான். ஆமா, இப்ப ஷேம்லெஸ்ஸா நான் பண்ணதுனால ஷேம்லெஸ்ஸா நான் வந்து நிறைய கிளைண்ட்ஸ் பேசியிருக்கேன், நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்டிருக்கேன், அதனாலதான் நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன். நம்பர் 3, அடுத்தவன் ஒப்பீனியன் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. அவன் ஒப்பீனியன் அவனே வச்சுக்கணும், அவ்வளவுதான். நீங்க சைலண்டா க்ரோ ஆயிட்டே இருங்க, அவ்வளவுதான். சூப்பர் ப்ரோ, சூப்பர். சோ ஐ திங்க் பாட்காஸ்ட் நல்லா என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். 100%. ஆசம் ப்ரோ, சூப்பர் பாட்காஸ்ட் ப்ரோ. இது வரைக்கும் இவ்வளவு அன்ஃபில்டர்டா நான் வந்து பப்ளிக்கா பேசியிருக்கேன் இல்ல. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். நீங்க ஒரு க்ளோஸ் சர்க்கிள், ஒரு நட்சல் கூட இருக்கீங்க. ஆமா. சோ நம்ம அங்க அன்னைக்கு சோஷியல் ஹெல்த் சமிட்ல மீட் பண்ணும்போது கூட ஐ அண்டர்ஸ்டுட், சரி ஒன்னு இருக்கு, டைம் வரும்போது பேசிக்கலாம் அப்படின்ட்டு. நைஸ் ஸ்பீக்கிங். ஆல் ரைட் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். Thank you so much bro.